Vidyakumar IS Academy Institute for your success. Okay, friend. So, நம்ம அடுத்து படிக்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் வந்து படிக்க போகிறோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அப்கமிங் வந்து குரூப் 1 அண்ட் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்லையும் யூஸ் ஆகும். மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் சிவில் சர்வீஸ் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வாங்க படிக்கலாம். ஸோ யூனியன் பட்ஜெட் அப்படி எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டோட தீம் என்ன, எப்படி நம்ம வாசகம் பார்த்தோம், அந்த ரூ அப்படின்ற வார்த்தை வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் பார்த்தோம். அதே மாதிரி யூனியன் பட்ஜெட்டுக்கும் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா வந்து இந்த பட்ஜெட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட்ல பிரசென்ட் பண்ணாரு. இதோட தீம் வந்து சப்கா விகாஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ஸ்டிமுலேட்டிங் பேலன்ஸ்டு growth ஆஃப் ஆல் ரீஜியன்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ மத்திய பட்ஜெட் வந்து சப்கா விகாஸ் என்ற கருப்பொருளுடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து growth வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜியனுமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பெறணும் அப்படின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இது வந்து தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் requires the government to present a parliament a statement of estimated receipts expenditure in respect of every financial year from April 1 to March 31. This statement is called as annual financial statement. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை நம்ம கான்ஸ்டிடியூஷன்லே கிடையாது. ஆனா நம்ம ஆர்டிகல் சட்டப்பிரிவு வந்து பாத்தீங்கன்னா 112 ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரை வந்து ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் மதிப்பிடப்பட்ட ரசீதுகள் மற்றும் செலவினங்கள் அறிக்கை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அப்ப இது என்ன சொல்றோம் அப்படின்னா நிதி அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆண்டு நிதி அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வார்த்தை தான் நமக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். இட் இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆர்டிகல் 260 கண்டிஜென்சி ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கவுண்ட் அப்படின்னு ஆர்டிகல் 267 எடுக்கிறோம். சோ அப்ப அந்த நிதி அறிக்கை அப்படின்றது எதை பத்தி இருக்கும், எந்த அக்கவுண்ட்ஸ் பத்தி இவங்க வந்து தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 அக்கவுண்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒன்னு ஒருங்கிணைந்த நிதி. இந்த ஒருங்கிணைந்த நிதி வந்து பாத்தீங்கன்னா சரத்து சட்டப்பிரிவு வந்து 266, தற்செயல் நிதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து அந்த புது கணக்கு நிதி வந்து சரத்து வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு வந்து 267 எடுக்கிறோம். சோ அப்ப இந்த 3 அக்கவுண்ட்ஸையும் வந்து தாக்கல் பண்றதுதான் வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எகனாமிக் அஃபேர்ஸ் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் ப்ரிப்பேர்ஸ் தான் யூனியன் பட்ஜெட். அப்ப எந்த மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தெரியும், எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார விவகாரத்துறை அப்படின்னு சொல்லிட்டு துறை இருக்குல்ல, அந்த துறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் இது வந்து பட்ஜெட்டை ரெடி பண்றாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது இம்பார்ட்டன்ட். பட்ஜெட் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்றதுக்காக அல்வா கூட கிண்டுவாங்க. அல்வா கிண்டுறது, ஏதாவது ஸ்வீட் ஒன்று பண்றது, பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து நடக்கக்கூடியது. அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் எடுத்துட்டு வந்து பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் ஐட்டல். அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் பட்ஜெட், பட்ஜெட்டின் வரலாறு அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஜேம்ஸ் வில்சன் வந்து இந்தியாவின் முதல் நிதி உறுப்பினராக இருந்தார் அப்படிங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாரு. எப்ப அப்படின்னா வந்து 7 ஏப்ரல் 1860. அப்ப 1860 ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மெம்பரா இருந்த ஜேம்ஸ் வில்சன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை இந்தியாவில் தாக்கல் பண்ணாரு பிரிட்டிஷ் பீரியட்ல அப்படின்னு பார்க்கிறோம். சோ பிரிட்டிஷ் அப்படின்னு 1957 வந்து ஆட்சி 1857 வரைக்கும் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் ஆட்சி புரிவாங்க. 1858 வந்து 1858 வந்து விக்டோரியா மகாராணி ப்ரொக்ளமேஷன் வந்து நடக்கும். அந்த குயின் ஆஃப் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் அந்த பேரறிக்கைக்கு அப்புறம் என்ன நேரடியாக என்னது பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா ரூல் பண்ண போறாங்க சொல்லிட்டு. சோ அப்ப அதுக்கப்புறம் தாக்கல் பண்ற பட்ஜெட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1860 பார்க்கணும். ஏப்ரல் 7 தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஜேம்ஸ் வில்சன் இந்தியாவின் முதல் உறுப்பினராக அப்படி பார்க்கணும். அண்ட் மிஸ்டர் வந்து லியாகத் அலி கான் வந்து பிரசன்ட் பட்ஜெட் இன்டரிம் கவர்மெண்ட் மெம்பர் வந்து. சோ அப்ப இன்டரிம் கவர்மெண்ட் மெம்பரா இருந்தா லியாகத் அலி கான் என்ன பண்ணா பட்ஜெட் தாக்கல் செய்த மெம்பர் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப இன்டரிம் கவர்மெண்ட் இடைக்கால அரசாங்கம் உறுப்பினராக இருந்தா பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யாருன்னா திரு லியாகத் அலி கான் பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர் கே சண்முகம் செட்டி பிரசிடென்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எப்ப அப்படின்னா வந்து 26 நவம்பர் 1947 அப்படி பார்க்கிறோம். அந்த இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்னும் போது என்னன்னா 1946 வந்து ஏற்படுத்தப்பட்ட கேபினட் மிஷன் படி. சோ அப்ப தாக்கல் பண்ணது யாருன்னு லியாகத் அலி கான் அப்படி பார்க்கிறோம். 1947 நவம்பர் 26 வந்து நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 15 அப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்றது யாரு, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கே சண்முகம் செட்டி அப்படி பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து மொரார்ஜி தேசாய் ஹோல்ட்ஸ் ரெக்கார்ட் ஃபார் பிரசன்டிங் தி மோஸ்ட் யூனியன் பட்ஜெட்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படி பார்க்கிறோம். சோ மொரார்ஜி தேசாய் அப்படின்னு நமக்கு தெரியும் ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் வந்து 1977 to 79 வந்து ஆட்சி புரியும் போது பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. ஆனா இவர் தான் வந்து காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டரா இருந்திருப்பார், ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பார் பார்க்கிறோம். சோ அப்ப எத்தனை தடவை வந்து இவர் வந்து தாக்கல் செஞ்சார் அப்படின்னா வந்து 10 பட்ஜெட்களை தாக்கல் செய்துள்ளார் பார்க்கிறோம் பதவி காலத்துல. சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இப்ப பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க 2025-26. இவங்க வந்து கன்சிக்யூட்டிவ் எத்தனாவது தடவை அப்படின்னா வந்து 8th கன்சிக்யூட்டிவ் டைம் பார்க்கிறோம். அப்ப நிர்மலா சீதாராமன் எடுத்த உடனே 2014 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரும்போது வந்து அவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கலன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவி கொடுக்கல. அப்ப யார் இருந்தாங்கன்னா அருண் ஜேட்லி வந்து இருந்தாரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் மினிஸ்டரா வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டரா போவாங்க. சோ அதுக்கப்புறம் தான் எங்க வருவாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரா வருவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நிர்மலா சீதாராமன் வந்து பாத்தீங்கன்னா 2025-25 ஆண்டு எத்தனாவது பட்ஜெட்
பட்ஜெட் அவங்க தாக்கல் பண்ணாங்க கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 8வது பட்ஜெட் அப்படின்னு இது அவங்க தொடர்ந்து வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா 8வது பட்ஜெட்டா வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன் இந்திய நாடாளுமன்ற வரலாற்று. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது 2025-26 வந்து இதுல டோட்டல் இந்த நம்ம டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் எஸ்டிமேட்டட் பாரோவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெசிப்ட்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமா எவ்வளவு வருதுன்னா 34.96 லட்சம் கோடி அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன் வந்து. அப்ப 34.96 லேக்ஸ் அப்படின்றதும் மொத்த அதாவது கடன்கள் மற்றும் மொத்த செலவினங்களை தவிர மற்ற மொத்த வருவாய்கள் முறைய மற்றும் வந்து 50.65 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப டோட்டல் ரெசிப்ட்ஸ் அதர் தென் பாரோவிங்ஸ் அண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அப்ப டோட்டல் பாரோவிங்ஸ் அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா பாரோவிங்ஸ் அப்படின்றது வந்து அதாவது ரெசிப்ட்ஸ் அதர் தென் பாரோவிங் தவிர்த்து மீதி இருக்க ரெசிப்ட்ஸ் அப்ப வருவாய் அப்படின்றது 34.96 லட்சம் கோடி ஆகும். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது 50.65 லட்சம் கோடியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கலாம். சோ அப்ப கடன்கள் மற்றும் மொத்த செலவினங்களை தவிர மொத்த வருவாய்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி செலவினங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து செலவு அதிகமா இருக்கு வருவாய் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. நெட் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் ஆர் எஸ்டிமேட்டட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நிகர வரி வருவாய் அப்படின்றது எவ்வளவு மெஷர் பண்ணிருக்காங்கன்னா 28.37 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிருக்காங்க. சோ அப்ப எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப 28.37 லட்சம் கோடி வந்து மதிப்பிடப்பட்டுள்ளது நிகர வரி வருவாயா இருக்கும் சொல்லிட்டு. அண்ட் பிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த ஜிடிபியில 4.4% வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப தமிழகத்துல பிஸ்கல் டெபிசிட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3%. அதே மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா 4.4% எவ்வளவு இருக்குன்னா பிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறை வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. சோ இப்போ நமக்கு இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த பிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இதுதான் நமக்கு வந்து எக்ஸாம்ல क्वेश्चन கேட்க போறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாக்கலாம். அண்ட் கிராஸ் மார்க்கெட் பாரோவிங்ஸ் எஸ்டிமேட்டட் எவ்வளவு அப்படின்னா வந்து மொத்த சந்தை கடன்கள் அப்படின்றது எவ்வளவு இருக்கு அப்படின்னா கடன் வாங்க போறது சந்தை கடன்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா வந்து 14 lakhs வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அண்ட் கேபெக்ஸ் அப்படின்னும் போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். அது வந்து எவ்வளவுனா 11.21 லட்சம் கோடியா வந்து இருக்கு. இது ஜிடிபில 3.1% அண்ட் 2025 to 26 அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நிதியாண்டில் வந்து எவ்வளவு வந்து மூலதன செலவு மூலதன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னும் போது திரும்ப அதுல இருந்து நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்றதா. சோ அது வந்து எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னா வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 3.1% இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுவும் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு 3.1% சொல்லிட்டு. சோ அது கேட்பாங்க. சோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணது. ஓகே அடுத்து rupees comes from வந்து சோ ரூபாய் வருவாய் மூலம் அப்படின்னு பார்க்கும்போது அதிக வருவாய் அப்படின்றது அரசுக்கு வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா வருமானம் வந்து பட்ஜெட் பொறுத்தவரையும் அதுல எவ்வளவு வந்து அதிகமா வரக்கூடிய வருமானம் ரெசிப்ட்ஸ் எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னா பாரோவிங்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தான் வந்து. அப்ப 24% அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்குதல் மற்றும் பிற பொறுப்புகள் இருந்து வருது அப்படின்னு. சோ அப்ப கடன் வாங்குதல் பிற பொறுப்புல இருந்து 24%. அடுத்து இன்கம் டாக்ஸ்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வருமானம் வரப்போகுதுன்னா 22% இருக்க போகுது. ஜிஎஸ்டி அண்ட் அதர் டாக்ஸஸ் வந்து 18% இருக்க போகுது. அண்ட் கார்பரேஷன் டாக்ஸ் வந்து 17. அப்ப நமக்கு வரி வருவாயில எது அதிகமா வந்து கிடைக்க போகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஃபர்ஸ்டும் ஜிஎஸ்டி செகண்டும் தேர்ட் வந்து கார்பரேஷன் டாக்ஸ் சொல்லிட்டு இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ன்ற மாதிரி கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா நமக்கு வருமான வரி வந்து 22%, ஜிஎஸ்டி மற்றும் பிற வரிகள் 18%, கார்பரேட் வரி வந்து பாத்தீங்கன்னா 17% அப்படி சொல்லி பார்க்கணும். சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஆர்டர் வந்து. அப்ப கடன் வாங்குதல் மற்றும் பிற பொறுப்புகள் இருந்து அதர் லைபிலிட்டிஸ்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு வரப்போறது எவ்வளவு 24% அப்படி பார்க்கணும். அப்ப இதுதான் இருக்கிறது இதுதான் அதிகம். ஆனா டாக்ஸ்குள்ள கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 டாக்ஸையும் கம்பேர் பண்ணி கேட்பாங்க. நாலாவது ஒரு டாக்ஸ் அப்படின்னா வந்து கஸ்டம்ஸ் இருக்குங்களா இதையும் சேர்த்துப்பாங்க. இதுதான் வந்து லீஸ்டா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் டாக்ஸ் பொறுத்தவரை. அப்ப இன்கம் டாக்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி செகண்ட் அண்ட் கார்பரேட் டாக்ஸ் தேர்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ் அப்படின்றது வந்து ஃபோர்த்தா வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலும் கரெக்டா இருக்கும். இந்த டாக்ஸ் பொறுத்தவரை இந்த 3-4 கம்பேர் பண்ணி நமக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ரூபீஸ் கோஸ்ட் ரூபாய்கள் செலவு. இப்ப வருமானத்தை பத்தி பார்த்தா செலவு அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு நம்ம அதிகமா செலவு பண்ண போறோம் அப்படின்றத வந்து இப்ப கொஸ்டினா வந்து இருக்க போது ஸ்டேட் ஷேர் அப்படின்றது ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் பொறுத்து ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்க போறது எவ்வளவுனா 22%. இருக்கிறதுல இதுதான் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க செலவு பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து அதுக்கு அடுத்தபடியா இருக்கு. அப்ப வட்டி செலுத்துறதுக்கு மட்டும் 20% வந்து செலுத்துற மாதிரி இருக்கும். அப்ப 20% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் இருக்குங்களா அது அடுத்தபடியா இருக்கு. எவ்வளவுனா 16% அனுப்பிக்கிறோம். அப்ப மத்திய துறை திட்டங்கள் அப்படின்றத வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா பாதுகாப்பு மற்றும் மானியத்துக்கான மூலதன செலவினை தவிர்த்து எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 16% இருக்க போகுது அப்படி பார்க்கலாம். சோ அது வந்து அடுத்தபடியா இருக்கு அப்படி பார்க்கலாம். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8% அப்படின்றது வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அதர் டிரான்ஸ்ஃபர்ஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமும் அப்புறம் டிஃபென்ஸ் அப்படின்றதுக்கு வந்து அப்புறம் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே 8%ல 4மே வந்து 8% அப்படின்ற கேட்டகரியில் இருந்தது. அப்ப அதிகமான ஷேர் அங்க எங்க போகுது அப்படின்னா வந்து மாநிலங்களுக்கு போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து 20% அண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் அப்படின்றது எடுத்துட்டோம் அப்படின்னா அது 16% ஒதுக்கி இருக்காங்க அப்படி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே 8% தான் இருக்கு. இதுல மேஜர் சப்சிடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 6% சப்சிடிக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. அண்ட் பென்ஷன்ஸ் அப்படின்னும் போது அது வந்து 4%
4% வந்து இருக்கு. அப்ப மத்திய அரசு ஊழியர்களுக்கான அந்த ஓய்வூதியங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்களா அது வந்து 4% இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் மேஜர் சப்சிடிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 6% வந்து இருக்கு. அப்ப முக்கியமான மானியங்கள் அப்படின்னா 6%. இது எல்லாமே 8ன்னு இருக்கு. அதனால காமனா 8 ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட். அப்ப அதிகமா எங்க போகுதுன்னு கேட்டானா வரி மற்றும் கடமைகள் மாநிலங்களின் பங்குக்கு வந்து போகுது அப்படிங்கிறோம். ஸ்டேட் ஷேர்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் டியூட்டிஸ் வந்து எவ்வளவு போகுது அப்படின்னா 22% அப்படிங்கிறோம். வட்டி செலுத்தல் 20% போகுது அப்படிங்கிறோம் மொத்த வருவாயில. மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்கும்போது துறை வாரியா நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா வந்து டிஃபென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4,91,732 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படி பார்க்கிறோம். இப்ப நம்ம துல்லிய தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து இப்ப ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பாதுகாப்புக்கு அப்படின்றது வந்து 4,91,000 கோடியா வந்து இருக்கு. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,66,000 கோடியா இருக்கு. எஜுகேஷனுக்கு 1,28,000 கோடி. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டிஸ் வந்து 1,70,000 கோடி அப்படிங்கிறோம். சோ அப்ப கல்வி, விவசாயம், கிராமப்புற மேம்பாடு அப்படின்றது வந்து மெயினா வந்து காமிச்சிருக்காங்க. அப்ப கிராமப்புற மேம்பாட்டுக்கு 2,66,000 கோடியும் அண்ட் கல்விக்கு வந்து 1,28,000 கோடியும் அண்ட் விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,76,000 கோடியும் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பாதுகாப்புக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,91,000 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ப அதிகபட்சமா வந்து இதை கொடுத்துட்டு டிசைனிங் ஆர்டர்ல கேட்டாங்க அப்படின்னா வந்து இறங்கு வரிசையில கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாதுகாப்பு, செகண்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கல்வி சாரி கிராமப்புற மேம்பாடு, தேர்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் மற்றும் சார்ந்த நாடுகள், போர்த்து தான் கல்வி அப்படி வந்து. சோ அப்ப இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபென்ஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்டும், ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது செகண்டும், அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு தேர்டும், அண்ட் எஜுகேஷன் வந்து ஃபோர்த்தாவும் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து 6 key principles of விக்சித் பாரத் அப்படி சொல்லிருக்காங்க வந்து. சோ அப்ப 6 முக்கிய கொள்கைகளா வந்து பாத்தீங்கன்னா கோடிட்டு காமிச்சிருக்காங்க மத்திய பட்ஜெட்ல. அந்த விக்சித் பாரத்துக்காக அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போங்க. அப்ப 6 key principles அப்படின்றத சொல்லியிருக்காங்க 2025-26ல மத்திய பட்ஜெட்ல. அப்ப விக்சித் பாரத்தின் 6 முக்கிய கொள்கைகளா சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து ஜீரோ பாவர்ட்டி, வறுமை ஒழித்தல். செகண்ட் என்ன அப்படின்னா குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல், வந்து அனைவருக்கும் தரமான கல்வி. தேர்ட் என்ன அப்படின்னா அஃபோர்டபிள் அண்ட் ஹை குவாலிட்டி ஹெல்த் கேர், வந்து மலிவு விலையில் உயர்தர சுகாதார பராமரிப்பு. ஃபோர்த் என்னன்னா ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் வித் மீனிங்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபிஃப்த் என்னன்னா 70% women participation in economic activities. and சிக்ஸ்த் என்ன அப்படின்னா farmers making India food basket of the world அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இதுல கீவேர்டு தான் முக்கியம். அந்த கீவேர்டு வச்சு தான் நம்ம எக்ஸாம்ல எப்படி குழப்பனாலும் நம்ம வந்து ஆன்சர் கரெக்டா வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்றாங்க. அப்ப எஜுகேஷன் அப்படின்றது கீவேர்டு. அந்த கல்வி அப்படின்றது சாரி ஃபர்ஸ்ட் வந்து பாவர்ட்டி வந்து ஒழிக்கணும், வறுமையை ஒழிக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கீவேர்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், வந்து கல்வி அப்படின்றது நம்ம ரெண்டாவது கீவேர்டு. அந்த கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். வந்து அடுத்து ஹெல்த் கேர், வந்து மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார பராமரிப்பு. அப்போ உயர்தர சுகாதாரம் அதெல்லாம் வார்த்தை, ஆனா சுகாதாரம் அப்படின்றது முக்கியமான கீவேர்டு வந்து இருக்கு. அப்புறம் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வித் மீனிங்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், வந்து அப்போ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா மீனிங்ஃபுல் எம்ப்ளாய்மெண்டா இருக்கணும், அர்த்தமுள்ள வேலையப்படும் திறமையான பணியாளர்கள். அப்ப பணியாளர்கள் திறமை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் தான் நமக்கு முக்கியமான வார்த்தையா இருக்கு, வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதை நம்ம நோட் பண்ணோம். அண்ட் உமன் பார்ட்டிசிபேஷன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், வந்து அப்போ உமனை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப என்ன எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் தான் உமன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பொருளாதார நடவடிக்கைகள் 70% பெண்கள் பங்கேற்போம்னா பெண்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ஃபார்மர்ஸ் மேக்கிங் இந்தியா ஃபுட் பாஸ்கெட் ஃபார் த வேர்ல்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஃபார்மர்ஸ் அப்படின்ற கீவேர்ட். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 முக்கிய கொள்கைகள் அப்படின்னும் போது இந்த வார்த்தைகள் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா போட்டுற வேண்டியதான். சம்பந்தமே இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பா என்ன இருக்காதுன்னா பாவர்ட்டியும் எஜுகேஷனும் ஹெல்த் கேரும் எம்ப்ளாய்மெண்ட்டும் உமனும் ஃபார்மர்ஸும் இருக்காது. அவ்வளவு. சோ அப்ப நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும் போது இங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 வார்த்தை இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா அது 6 வார்த்தையை மாத்திட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். அப்ப அந்த 6 வார்த்தை என்னப்பா அப்படின்னா வறுமைனா ஒழித்தல், வந்து அப்புறம் கல்வி அப்படின்னு கல்வி அப்படின்னும் போது வந்து குவாலிட்டி தரமான அனைவருக்கும் அப்படிங்கிறோம். அப்ப அனைவருக்கும் தரமானது கல்வி. சுகாதாரம் அப்படின்னா மலிவா இருக்கணும், உயர்தரமா இருக்கணும் அப்படிங்கிறோம். வேலை வாய்ப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திறமையான பணியாளர்கள் உருவாக்குறது. இந்த அடுத்து உமன் அப்படின்னும் போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது 70%. வந்து ஃபார்மர்ஸ் அப்படின்னும் போது ஃபுட் பாஸ்கெட் ஆஃப் இந்தியாவை அவங்க வேர்ல்டு வந்து மாத்தணும், ஃபுட் பாஸ்கெட் ஆஃப் வேர்ல்டா வந்து இந்தியா வந்து மாத்தணும்னு சொல்லிருக்கோம். சோ அப்ப நம்ம இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், ஆனா இந்த கீவேர்டு அப்படின்றத நமக்கு மறந்துடும். அப்ப அந்த கீவேர்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானதா இருக்கும். அப்ப வறுமை அப்படின்றது கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, அதுக்கு அடுத்து பெண்கள், விவசாயிகள் அப்படின்னு இந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட். அடுத்து இப்ப நம்ம அக்ரிகல்ச்சர்ல ஆரம்பிப்போம். பிரைம் மினிஸ்டர் வந்து தன் தானியா கிருஷி யோஜனா டெவலப்பிங் அக்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறோம். சோ அப்ப தன் தன்யா கிருஷி யோஜனா அப்படின்றது என்னன்னா வேளாண் மாவட்டங்களை மேம்படுத்தும் திட்டம் அப்படிங்கிறாங்க. சோ அப்ப இந்த ஸ்கீமை கொடுத்துட்டு இது எதுக்காக ஜஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் டெவலப்பிங் அக்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறோம். இந்த ப்ரோக்ராம் லான்ச் பார்ட்னர்ஷிப் வித் த ஸ்டேட்ஸ். அப்ப ஸ்டேட்ஸோட இணைந்து தான் வந்து பண்ண போறாங்க. கவரிங் 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வித் லோ ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மாடரேட் கிராப் இன்டென்சிட்டி அண்ட் பிலோ ஆவரேஜ் கிரெடிட் பாராமீட்டர்ஸ் டு பி பெனிஃபிட் 1.7 crore farmers அப்படிங்கிறோம். சோ அப்ப இந்த டிஸ்ட்ரிக்டோட ஸ்டேட்ஸோட சேர்ந்து பண்ண போறாங்க. மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டானா 100 மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 100 மாவட்டங்கள் உள்ளடக்கிய திட்டம் அப்படின்னு பார்க்கிறோம். மாநிலங்களுடன் இணைந்து தான் இதை வந்து செயல்படுத்த போறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது இம்பார்ட்டன்ட். வந்து
அது எய்ம் என்னன்னா என்ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. அப்ப இதோட நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்றது எது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. அப்ப விவசாய உற்பத்தி திறனை வந்து மேம்படுத்துதல் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அண்ட் அடாப்ட் கிராப் டைவர்சிபிகேஷன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ். அப்ப கிராப் என்ன பண்ணணும், டைவர்சிஃபை பண்ணணும். ஒரே கிராப்பை கல்டிவேட் பண்றது, கரும்பை கல்டிவேட் பண்றது, நெல்லைகள் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அப்படின்னா பல்வகைப்படுத்துதல் ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்றது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நிலையான விவசாய நடைமுறைகளை பின்பற்றுதல் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ அக்மெண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ் அடுத்த பஞ்சாயத்து அண்ட் பிளாக் லெவல் வந்து அப்ப ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்துறது எங்க அப்படின்னா பஞ்சாயத்து அண்ட் பிளாக் லெவல் அப்படிங்கிறோம். அண்ட் இம்ப்ரூவ் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். அப்ப இம்ப்ரூவ் இரிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி அண்ட் ஃபெசிலிட்டேட் அவைலபிலிட்டி ஆஃப் லாங் டர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் கிரெடிட். அப்ப கிரெடிட் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அப்ப இந்த ஸ்கீமுடைய அந்த திட்டத்துடைய நம்ம கீ வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது, அதான் ப்ரொடக்டிவிட்டி. செகண்ட் வந்து டைவர்சிஃபிகேஷன் வந்து, ஃபோர்த் வந்து சஸ்டைனபிள், ஃபிஃப்த் வந்து ஸ்டோரேஜ், சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா இரிகேஷன். அப்போ முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏற்படுத்தணும் என்ன அப்படின்றதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்ஹான்ஸ் பண்றது என்ன என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படி பார்க்கறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி போயிடுவோம். அந்த கீவேர்டு இருந்ததுன்னா இந்த கீவேர்டு வந்து இந்த ஸ்கீமோட தொடர்புடையது அப்படின்ற மாதிரி நீங்க போட்டுடலாம். ரொம்ப சுலபமா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி பார்க்கறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்றதை நான் டெலிட் பண்ணிடுறேன். எக்ஸாக்டா அந்த வார்த்தை மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க படிச்சுட்டா போதும். அப்போ என்ஹான்ஸ் பண்றது வந்து, அப்புறம் டைவர்சிஃபிகேஷன் பண்றது, அப்புறம் சஸ்டைனபிள் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட், ஸ்டோரேஜ் அப்படி இம்பார்ட்டன்ட், இரிகேஷன் இம்பார்ட்டன்ட், கிரெடிட் இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா அப்படின்றது மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். எக்ஸாம்ல கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறோம். சோ அப்ப வந்து உற்பத்தி திறன் அப்படின்றது ஒரு முக்கியமான வார்த்தையா வந்து இருக்காங்க. அப்புறம் பல்வகைப்படுத்துதல் அப்படின்றது முக்கியமான வார்த்தையா இருக்கு அப்படிங்கிறோம். வந்து அப்புறம் நிலையான அப்படின்றது முக்கியமான வார்த்தையா இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப உற்பத்தி திறன், பல்வகைப்படுத்துதல், நிலையான அப்படின்னு பார்க்கறோம். அதுக்கப்புறம் சேமிப்பு. சேமிப்பு என்ன, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். அதனால சீக்கிரமா கெட்டு போயிருது தானியங்கள், உணவுப் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் சொல்லிட்டு. நீர்ப்பாசன வசதி முக்கியமான கீவேர்டு. அதுக்கப்புறம் என்ன, நீண்ட காலம் மற்றும் குறுகிய கால கடன், கிரெடிட் வந்து அவ்வளவுதான். மற்றது எல்லாமே நம்ம இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. இப்ப கொண்டு வந்திருக்க வந்து பிரைம் மினிஸ்டர் தன் தான்யா கிருஷி யோஜனா அப்படின்ற ஸ்கீம் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கார்ட் பண்ண போறாங்க, 100 டிஸ்ட்ரிக்ட் கார்ட் பண்ண போறாங்க. மாநில அரசோட சேர்ந்து செயல்படுத்த போறாங்க அப்படி பார்க்கிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பண்ணது. அடுத்து பில்டிங் ரூரல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ரிசைலன்ஸ் வந்து கிராமப்புற செழிப்பு மற்றும் மீள்தன்மையை உருவாக்குது. காம்பரன்சிவ் மல்டி செக்டரல் ப்ரோக்ராம் டு பி லான்ச்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டேட்ஸ் வந்து. சோ அப்ப காம்பரன்சிவ் மல்டி செக்டரல் ப்ரோக்ராம் வந்து இருக்க மாநிலங்களோட இணைந்து தொடங்கப்படும் ஒரு விரிவான பல்துறை திட்டம். அப்ப மல்டி செக்டரல் அப்படின்றதும் அதே மாதிரி வித் ஸ்டேட்ஸோட சேர்ந்து செயல்படுத்த போறாங்க இந்த திட்டம் அப்படிங்கிற கிராமப்புற செழிப்பு மற்றும் மீள்தன்மை உருவாக்குதல். அப்ப மாநிலங்களோட சேர்ந்து பல்துறை திட்டமா வந்து இருக்க போகுது. will address under unemployment, under unemployment in agriculture through skilling, investment, technology and invigorating the rural economy அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப திறன், முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயத்தில் வேலைவாய்ப்பு குறைபாட்டை நிவர்த்தி செய்தல். அப்ப எங்க இதை அட்ரஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் வந்து. சோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிகல்ச்சர் அதை தான் சரி பண்ண போறாங்க. அப்ப விவசாயத்தில் வேலைவாய்ப்பு குறைபாட்டை வந்து நிவர்த்தி செய்யறதுக்காக கொண்டு வர திட்டம் தான் கிராமப்புற செழிப்பு மற்றும் மீள்தன்மை உருவாக்குது. ஏன்னா 40% மேல 40% மேல இந்தியாவில வந்து எம்ப்ளாய்மெண்ட் எங்க இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கு. அது கிராமப்புறங்கள் அப்படிங்கும்போது பெரும்பான்மையா அக்ரிகல்ச்சர் தான் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. ஜெனரேட் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா சோ தட் மைக்ரேஷன் இஸ் an option but not necessity. இந்த அப்ப மைக்ரேஷன் இடப்பெயர்வு விருப்பமாக இருக்கும், ஆனா என்னது அவசியம் இல்லை அப்படின்னு. அப்ப மைக்ரேஷன் ஆகிறத தடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதே நேரத்தில் அது ஒரு ஆப்ஷனா இருக்கும். தேவைப்பட்டா போலாம், இல்லைன்னா இங்கே இருந்து நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இடம்பெயர்வு அப்படின்றது விருப்பமாக மாற்றணும், அவசியமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பெனிஃபிஷியரி அப்படின்னா will focus on rural women, young farmers and rural youth, marginal and small farmers and landless families அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப இது யார் வந்து பயனாளிகள் அப்படின்னும் போது ஃபுல்லாகவே வந்துடும். அப்ப ரூரல் உமன் வராங்க, யங் ஃபார்மர்ஸ் வராங்க, ரூரல் யூத் வராங்க, மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் வராங்க அண்ட் லேண்ட்லெஸ் ஃபேமிலிஸ் வராங்க அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப இது எல்லாமே பெனிஃபிஷரியா இருக்காங்க, பயனாளிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணது. அடுத்து ஆத்ம நிர்பார் பாரதா இம்பல்ஸ் பருப்புகளில் ஆத்ம நிர்பார்தா அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப கவர்மெண்ட் டு லான்ச் 6-year மிஷன் ஃபார், அப்ப எத்தனை வருஷம் கேட்பாங்க, அந்த 6-year மிஷன் ஃபார் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம நிர்பாரதா இன் பல்சஸ் அப்படி பார்க்கிறோம். வித் ஃபோக்கஸ் ஆன் துர், உரத் அண்ட் மசூர் அப்படி பார்க்கிறோம். அப்ப துர், உரத், மசூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஃபோக்கஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா
பருப்பு வகையில் ஆத்ம நிர்பர்தா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப துவரம் பருப்பு, உளுந்து மற்றும் மசூர் ஆகியவற்றை மையமாக கொண்டு 6 ஆண்டுகள்ல வந்து பருப்பு வகைகளில் ஆத்ம நிர்பர் பாரத்துக்கான மிஷன் ஒன்றை அரசாங்கம் தொடங்க உள்ளது பார்க்கிறோம். இது வந்து NAFEDO and NCCFO to procure these pulses from the farmers during the next 4 years வந்து. சோ அப்ப ப்ரொக்யூர் பண்ண போறது யாரு அப்படினா வந்து பாத்தீங்கன்னா NAFED வந்து ப்ரொக்யூர் பண்ண போறாங்க அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி NCCF வந்து பாத்தீங்கன்னா procure the next 4 years. எப்படி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ப்ரொக்யூர் பண்றாங்களோ அந்த மாதிரி பல்சஸ் ப்ரொக்யூர் பண்ண போறாங்க ஃபார்மர்ஸ்க்கு. சோ அதுக்கான ஒரு திட்டமா இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்க்கிறோம். அதர் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிற முயற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் the comprehensive program for vegetables and fruits வந்து பாத்தீங்கன்னா சோ காய்கறிகள் பழங்களுக்கான விரிவான திட்டம் வந்து பார்க்கிறோம். program to promote production efficient supplies processing remunerative prices and for the farmers large partnership with states. இது வந்து மகானா போர்டு was to be set up in பீகார். மகானா வாரியம் வந்து பீகார்ல தொடங்குவாங்க. இது வந்து அதர் இனிஷியேட்டிவ். நேஷனல் மிஷன் ஆன் ஹை yielding சீட்ஸ் வந்து சோ அதிக மகசூல் தரும் விதைகளுக்கான தேசிய இயக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த நேஷனல் மிஷன் ஆன் ஹை yielding சீட்ஸ் லான்ச் எய்மிங் அட் ஸ்ட்ரெங்தனிங் ரிசர்ச் எக்கோசிஸ்டம் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக. அதே மாதிரி டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரோபகேஷன் ஆஃப் சீட்ஸ் வித் ஹை yield அண்ட் கமர்ஷியல் அவைலபிலிட்டி ஆஃப் மோர் தென் 100 சீட்ஸ் வெரைட்டிஸ் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் நேஷனல் ஹை yield சீட்ஸ் அப்படி பார்க்கிறோம். இது ஜெனரலா தான் ஃப்ரெண்ட் இருக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல. அண்ட் மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி அப்படி பார்க்கிறோம். இது 5 இயர்ஸ் மிஷன் வந்து அது மாதிரி இயரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம நோட் பண்ணலாம். இது வந்து 5 ஆண்டு பணியா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எதுல அப்படின்னா பருத்தி உற்பத்தி திறனுக்கான நோக்கம் அப்படி மக்கள் வந்து சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து இது மூலமா ஏன்னா இதுல கிரெடிட் த்ரூ கேசிசி வந்து சோ கேசிசி மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கிரெடிட் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்க போறாங்க. அப்ப கடன் வழங்குதல் அப்படி பார்க்கிறோம். அப்ப 3 லட்சத்துல இருந்து 5 லட்சமாக இது வந்து உயர்த்தப்படும் அப்படி பார்க்கிறோம். சோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ அப்ப இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் வந்து இருக்க போது and 3 lakhs to 5 lakhs loans to the farmer அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ இதுவும் விவசாயிகளுக்காக கொடுக்கப்படுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் லோன்ஸ் அண்ட் 3 lakhs வித் அண்ட் அடிஷனல் 3% சப்வென்ஷன் அப்படின்னு. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ பே பண்ண போறாங்க அப்படின்னா ஒன்லி 4% தான் ஃபார்மர்ஸ் வந்து பே பண்ண போறாங்க. 3 lakhs வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ மாற்றி அமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து பே பண்ண போறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனுள்ள 4% குறைஞ்சிருது. 7% இருந்து 3 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. சோ அது இம்பார்ட்டன்ட். அண்ட் மாடிஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீமே வந்து ஆல்சோ இன்க்ளூட்ஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லோன்ஸ் அகேன்ஸ்ட் நார்த் வெஸ்ட் ரீஜன் வந்து பார்க்குறோம். ஃபார் ஸ்மால் ஃபார்மர்ஸ் வித் வந்து கேசிசி எப்படி பார்க்குறோம். அண்ட் கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் மூலியமா கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து இருக்கு. அண்ட் யூரியா பிளான் டு பி செட்டப் இன் எங்க அப்படின்னா அசாம் வந்து நம்ரூப் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அசாம்ல செட்டப் ஆகுறது அதுவும் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அப்படி பார்க்குறோம். விவசாயிகளும் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்து எப்போ அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகே அடுத்து அக்ரிகல்ச்சர் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட் பட்ஜெட்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது MSMEs மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் MSMEs அப்படி சொல்லி சொல்லுவாங்க. தி ரிவிஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிரைட்டீரியா ஆஃப் MSME. அப்ப MSME அப்படின்னும் போது அதுக்கான கிளாசிஃபிகேஷன் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து மைக்ரோ அப்படின்னு சொல்லும் போது வந்து 10 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வருவாயா இருக்கும். முதலீடு வந்து 2.5 கோடி வரையும் போகலாம். அதே மாதிரி ஸ்மால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 100 கோடி அண்ட் மீடியம் அப்படின்னா 500 கோடி அப்படி வைக்கிறோம். ஸோ அப்போ MSMEல அவங்களுடைய அந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பட்ஜெட்ல வந்து பிரிச்சிருக்காங்க. அப்போ குறு அப்படின்னும் போது வந்து 10 கோடி, சிறிய அப்படின்னும் போது 100 கோடி, நடுத்தர அப்படின்னும் போது 500 கோடி அப்படின்றது அதனுடைய கிளாசிஃபிகேஷன். 10 கோடி அப்போ 100 கோடி 500 கோடி அப்படிங்கிறோம். கிரெடிட் கார்டு ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ் வந்து மைக்ரோ நிறுவனங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து கஸ்டமைசர் கிரெடிட் கார்ட்ஸ் வித் 5 lakh லிமிட் ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ் ரிஜிஸ்டர்ட் உதயம் போர்ட்டல் வந்து அந்த 10 lakh கிரெடிட் கார்டு இஷ்யூடு ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்போ உதயம் அப்படின்ற போர்ட்டல்ல MSME ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்து 5 லட்சம் ரூபாய் வரம்புடன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து அரசு. அதே மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் அப்களுக்கான நிதி வந்து இது வந்து எக்ஸ்பாண்டட் ஸ்கோப் ஃபார் ஃப்ரெஷ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 10,000 crores டு பி செட்டப் வந்து. அப்போ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்கான ஃபண்ட் வந்து 10,000 கோடி அப்படின்றது செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறோம். ஸோ அப்போ விரிவாக்கப்பட்ட நோக்கம் ஸ்டார்ட் அப்கான நிதி அப்படின்றது 10,000 கோடி புதிய பங்களிப்புடன் ஒரு புதிய நிதி அமைக்கப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து ஸோ முதல் முறையாக தொழில் முனைவோருக்கான திட்டம் வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து next new scheme for 5 lakh women scheduled castes and scheduled tribes first time வந்து entrepreneurs to provide term loans up to 2 crores in the next 5 years announced அப்படிங்கிறோம். ஸோ அப்போ முதல் முறையாக தொழில் முனைவருக்கான திட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகள்ல 2 கோடி வரை வந்து கடன் கொடுக்க போறாங்க. யாருக்குன்னா 5 லட்சம் பெண்கள் மற்றும் பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினருக்கு அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்போ யாருக்கு வந்து கடன் கொடுக்க போறாங்கன்னா வந்து உமன்
scheduled castes and scheduled tribes வந்து first time entrepreneurs வந்து up to 2 crores in the next 5 years announced அப்படிங்கறோம். சோ அப்ப பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப MSME ல women's வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படினா அவங்களுக்கான கடன் வந்து 2 கோடி வரையும் கொடுக்க போறாங்க. and focus வந்து product scheme for footwear and leather sector வந்து சோ அப்ப காலணி மற்றும் தோல் துறைகளுக்கான தயாரிப்பு திட்டத்தில் கவனம் செலுத்துறது அப்படி சொல்லி இந்தியா வந்து முடிவு பண்ணிருக்காங்க. enhanced productivity quality and competitiveness of India footwear வந்து அப்ப உலக நாடுகள் மத்தியில இது வந்து போட்டி தன்மை ஏற்படுத்தி மேம்படுத்துவது அப்படிங்கறாங்க. 22 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது வந்து எளிதாக்குவது, 4 லட்சம் கோடி வருவாய் ஈட்டுவதற்கும் 1.1 லட்சம் கோடிக்கு மேல் ஏற்றுமதி செய்வதற்கும் ஒரு கவனம் செலுத்தும் தயாரிப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறாங்க. சோ அப்ப ஃபோக்கஸ் வந்து ப்ராடக்ட் ஸ்கீம் ஃபார் எதுலன்னு கேட்பாங்க. கேட்டானா ஃபுட்வேர் அண்ட் லெதர் செக்டர் அப்படிங்கறாங்க. ஏன்னா 140 கோடி பேரும் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா காலனி அப்படின்னு அணிவாங்க. அப்ப 140 கோடி பேருக்கு வந்து உற்பத்தி அப்படின்றது தேவைப்படும் அப்படிங்கறோம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சோடி காலனியாவது வந்து பாத்தீங்கன்னா விற்பனையாக அப்படிங்கறோம். சோ அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து கண்டிப்பா இது முக்கியமான ஸ்கீமா வந்து இருக்கு. அந்த மெசேஜ் a scheme to create high quality unique innovation sustainable toys making India global hub for toys announced. அப்ப இந்தியா வந்து global hub வந்து மாறணும். எதுக்கு அப்படினா toys அப்படி பார்க்கணும். இத நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சைனால இருந்து. சோ அத வந்து குறைச்சி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உலக பொம்மைகளுக்கான உலகளாவிய மையமாக மாற்றுறது அப்படின்றது இந்தியாவுடைய திட்டமா வந்து இருக்கு அப்படி பார்க்கறோம். சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து and National Institute for Food Technology Entrepreneurship and Management to set up in Bihar வந்து சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து சோ அப்ப பீகாரில் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவர் மற்றும் மேலாண்மை நிறுவனம் அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கறோம். அப்ப எங்க அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டானா பீகார் அப்படிங்கறோம். மேனுஃபேக்சரிங் மிஷன் ஃபர்தரிங் மேக் இன் இந்தியா வந்து சோ உற்பத்தி மிஷன் அப்படி பார்க்கறோம். மேக் இன் இந்தியாவை மேலும் வலுப்படுத்தல், மேக் இன் இந்தியாவை மேலும் மேம்படுத்துவதற்காக சிறு மற்றும் நடுத்தர பெரிய தொழிலை உள்ளடக்கிய தேசிய உற்பத்தி மிஷன் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் வந்து அண்ட் கவரிங் ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்தர் மேக் இன் இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் அப்படி பார்க்கறோம். அப்ப மேக் இன் இந்தியா அப்படின்னு நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படி பார்க்கறோம். சோ இது வந்து என்னன்னா small and medium large industries for furthering make in India announcement கவர் பண்ண போறாங்க அப்படி பார்க்கணும். அடுத்து இன்வெஸ்டிங் இன் பீப்பிள் வந்து சோ முதலீடு அப்படின்றது எங்க பண்ண போறாங்கன்னா மக்களில் முதலீடு செய்தல் அப்படின்றத அந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ப சாக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 அப்படி பார்க்கறோம். சோ அப்ப சாக்ஷம் அங்கன்வாடி போஷான் 2.0 பத்தி பட்ஜெட்ல சொல்லிருக்காங்க. என்னன்னு பாப்போங்க. சாக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் சப்போர்ட் ப்ரோகிராம் அப்படிங்கறோம். சோ அப்ப எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நியூட்ரிஷன் சப்போர்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து சோ அப்ப ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். ஊட்டச்சத்து அப்படின்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன்டான கீவேர்டு. எதுல அப்படின்னா சாக்ஷம் அங்கன்வாடி and Poshan 2.0 அப்படிங்க. It seeks address the challenge of malnutrition children. அப்ப குழந்தைகள் இருக்கக்கூடிய malnutrition பிரச்சனையும் அதே மாதிரி adults and girlsலயும் and pregnant women and lactating mothers வந்து சோ அப்ப இவங்க 4 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தீர்க்கிறது. அப்ப யாருக்கு வந்து மால் நியூட்ரிஷன் இருக்கு அப்படின்னு ஊட்டச்சத்து பிரச்சனை யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு வந்து குழந்தைகள், இரண்டாவது இளம் பருவ பெண்கள், மூன்றாவது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டு தாய்மார்கள் அப்படின்னு இது 4 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு சவால்களை நிவர்த்தி செய்யறதுக்காக கொண்டு வந்ததுன்னா சாக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 அப்படின்னு பார்க்கலாம். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. அடுத்து அட்டல் திங்கரிங் லேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் அப்படின்னு பார்க்கறோம். 50,000 அட்டல் திங்கரிங் லேப்ஸ் டு பி செட் அப் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கறோம். அப்ப டார்கெட் வந்து நெக்ஸ்ட் 5 இயர். அதுக்கு அடுத்து 50,000 அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வந்து and broadband connectivity to government secondary schools and PHCs அப்படி பார்க்கறாங்க. அப்ப அரசு மேல்நிலை பள்ளிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு பிராட்பேண்ட் இணைப்பு வந்து வழங்குறது அப்படி பார்க்கறோம். அப்ப மேல்நிலை பள்ளி ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா பிராட்பேண்ட் கனெக்ஷன் and broadband connection provided to all government secondary schools and primary health care centers in rural areas under the பாரத் நெட் ப்ராஜெக்ட். அப்ப எதுக்கு கீழ கொண்டு வர போறாங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டா பாரத் நெட் ப்ராஜெக்ட் கீழ பிராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து கொடுக்க போறாங்க அப்படி பார்க்கலாம். அப்ப பாரத் நெட் அப்படின்றது பிராட்பேண்ட் இருக்குல்ல சோ பிராட்பேண்ட் இணைப்பு சோ அது வந்து இம்பார்ட்டன்ட். சோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம क्वेश्चन கேட்றாங்க. அப்ப பாரத் நெட் அப்படின்ற திட்டத்தின் கீழ தான் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து அரசு மேல்நிலை பள்ளிகள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கறோம். சோ மேல்நிலை பள்ளி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு பிராட்பேண்ட் இணைப்பு யார் மூலமா பண்ண போறாங்கன்னா பாரத் நெட் திட்டத்தின் மூலமா பண்ண போறாங்க அப்படிங்கறோம். பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கறோம். சோ பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம் வந்து அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா provide digital form of Indian language books for school and higher education. அப்ப யாருக்கு அப்படினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் அப்படி பார்க்கறோம். சோ அதான் வந்து பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் அப்படி பார்க்கறோம். சோ அப்ப பள்ளி மற்றும் உயர்கல்விக்கு டிஜிட்டல் வடிவ இந்திய மொழி புத்தகங்களை வழங்க பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் அப்படி பார்க்கறோம். நேஷனல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் வந்து தேசிய திறன் மேம்பாட்டு மையங்கள் இந்தியாவுக்காக உருவாக்கு உலகத்துக்காக உருவாக்கு உற்பத்திக்கு தேவையான திறன்களை நம்ம இளைஞர்களை சித்தப்படுத்துகிற உலகளாவிய திட்டம் வந்து அப்ப 5 national centers for excellence for skilling to be set up with global expertise partnership to equip our youth with the skills required to make for India, make for the world manufacturing அப்படி பார்க்கறோம். அப்ப சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த நேஷனல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் அப்படின்றது வந்து
ஏற்படுத்தணும். இதுல மொத்தம் எத்தனை சென்டர் வந்து ஏற்படுத்த போறாங்கன்னா 5 நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்றது ஸ்கில்லிங் வந்து செட்டப் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒன்னு வந்து இந்தியாவுக்கு உருவாக்குறது, உலகத்துக்காக உருவாக்குறது அப்படின்றது அவருடைய தீம் வந்து இருக்கு. அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஏஐ ஃபார் எஜுகேஷன் வந்து கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 500 கோடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக ஒதுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மத்திய பட்ஜெட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக எவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்காங்க எஜுகேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 கோடி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அனைத்து மாவட்ட மருத்துவமனையிலும் பகல் நேர பராமரிப்பு புற்றுநோய் மையங்கள் அப்படின்னு ஏற்படுத்த போறாங்க. அப்ப டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் அப்படின்னு எங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அப்ப இந்தியாவில் இருக்கிற மொத்த டிஸ்ட்ரிக்ட் இப்ப தமிழ்நாட்டுல மொத்த எத்தனை டிஸ்ட்ரிக்ட் 38 மாவட்டங்கள் இருக்கு. அப்ப 38 மாவட்டங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா டே கேர் வந்து பாத்தீங்கன்னா டே கேர் சென்டர்ஸ் வந்து புற்றுநோய் மையங்கள் வந்து ஏற்படுத்தப்படுறாங்க. அண்ட் கவர்மெண்ட் டு செட் அப் டே கேர் சென்டர்ஸ் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். மொத்தம் 200 சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2025-26ல ஒரு பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ஸ்ட்ரென்தனிங் அர்பன் லைவ்லிஹுட்ஸ் நகர்ப்புற வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துதல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சோசியோ எக்கனாமிக் அப்லிஃப்ட்மென்ட் ஆஃப் அர்பன் ஒர்க்கர்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்றது ஸ்ட்ரென்தனிங் லைவ்லிஹுட் பார்க்கிறோம். இதுக்காக என்ன பண்றாங்கன்னா அனௌன்ஸ்டு PM Swanidhi scheme revamped with enhanced loans from banks, UPI linked credit cards with 30,000 limit capacity building to support அப்படிங்கறோம். இது வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான நிதி அடிமக்கறோம். இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து கோவிட் டைம்ல கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து கிரெடிட் கார்டு மூலமா 30,000 வரம்புடன் வந்து பாத்தீங்கன்னா UPI லிங்க் பண்ண கிரெடிட் கார்டு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றது அப்படின்றது ஏற்படுத்திருக்காங்க அப்படி பார்க்கிறோம். சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஃபார் வெல்ஃபேர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் வந்து ஆன்லைன் தள தொழிலாளர்கள் நலனுக்காக சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு ஏற்படுத்தணும். PM ஜன் ஆரோக்கியா யோஜனா ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னது. அப்ப ஆன்லைன் ஒர்க் பண்றாங்களா சோ அவங்களுக்காக. அண்ட் ஈஸ்வராம் போர்ட்டல் அப்படின்றது ஹெல்த் கேர் அண்டர் த PM வந்து பாத்தீங்கன்னா ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்விக்கி சொமேட்டோன்னு சொல்லி டெலிவரியில ஒர்க் பண்றாங்களா சோ அவங்களுக்கான ஒரு திட்டமா தான் வந்து இருக்கு. ஆன்லைன் தள தொழிலாளர்கள் நலனுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் பார்க்கணும். இது வந்து கிக் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடையாள அட்டைகள் வந்து உங்களுக்கு கொடுக்கறது ஈஸ்வராம் போர்ட்டல் பதிவு செய்தல் மற்றும் PM ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் சுகாதார பராமரிப்பு அப்படின்றது அவங்களுக்கு வருது. சோ அப்ப அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் ஆக்சிடென்டல் கவரேஜ் இதெல்லாம் கொண்டு வரதா என்னுடைய நோக்கமா வந்து இருக்கு அப்படின்னு. அண்ட் இன்வெஸ்டிங் இந்த எக்கானமி அடுத்து பொருளாதாரத்தில் முதலீடு செய்தல் வந்து இப்ப மக்கள் முதலீடு இப்ப பொருளாதார முதலீடு சப்போர்ட் டு ஸ்டேட்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அண்ட் அவுட்லே ஆஃப் 1.5 lakh crore proposed ஃபார் 50-year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டு தி ஸ்டேட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறோம். சோ அப்ப மாநிலங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து ஒரு கடன் வந்து கொடுக்க போறாங்க. அப்ப 1.5 lakhs crore 1.5 லட்சம் கோடி வந்து 50 ஆண்டு காலங்களுக்கு வட்டி இல்லாத கடனை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு வந்து. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். எங்கன்னா ஸ்டேட்ல அப்படி பார்க்கிறோம். அடுத்து அசட் மானிடைசேஷன் பிளான் 2025-30 வந்து செகண்ட் பிளான் ஃபார் 2025 டு ப்ளோ பேக் டு தி கேபிட்டல் ஆஃப் 10 lakh crore இன் நியூ ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்டு. புதிய திட்டங்கள் 10 லட்சம் கோடி மூலதனத்தை மீண்டும் பெறுவதற்கான பொது சொத்து பணமாக்கல் திட்டம் அப்படின்னு திட்டம் வந்து 2025-26ல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இரண்டாவது திட்டமா இருக்கு. 2025-30 இரண்டாவது திட்டமா அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறோம். அசட் மானிடைசேஷன் அப்படின்னு என்னன்னா அன்லாக்கிங் எக்கனாமிக் வேல்யூ அண்டர் யூட்டிலைஸ்டு பப்ளிக் அசட்ஸ் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமா ஒரு நிலம் இருக்கு அதை வந்து சரியா பயன்படுத்தல அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அண்டர் யூட்டிலைசேஷன் சொல்றோம். சோ அதுல இருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்றது அப்படி பார்க்கிறோம். அண்ட் ஐடியா ஆஃப் அசட் மானிடைசேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் சஜெஸ்டட் பை கமிட்டி லெட் பை விஜய் கெல்கர் 2012 அப்படி பார்க்கிறோம். ரோட் மேப் ஃபார் பிஸ்கல் கன்சாலிடேஷன் அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப பொது சொத்துக்களை வந்து பணத்தை வந்து கொண்டு வரது ரெவென்யூ ஜெனரேட் பண்றது. இதுக்காக நியமிக்கப்பட்ட அந்த குழு அப்படின்றது விஜய் கெல்கர் தலைமையில் 2012ல இருந்து இவர் தான் என்ன சொன்னா பணமாக்குதல் சொல்லிட்டு அப்ப தேவையில்லாம வந்து அரசு கையில இருக்க நிலங்கள் இருக்கு சும்மா இருக்கு அப்படின்னா அதை வருவாயை வந்து ஏற்படுத்துறது அப்படின்னா அசட் மானிடைசேஷன் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து செகண்ட் பிளான்ல 10 லட்சம் கோடி பிக்ஸ் பண்ணிருக்காங்க 2025-30க்குள்ள அப்படி பார்க்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வருமானம் வரணும் அப்படின்னா சொத்து பணமாக்கும் திட்டம் அப்படி பார்க்கிறோம். இது ஏற்கனவே சஜெஸ்ட் பண்ண கமிட்டி என்னன்னா 2012 விஜய் கெல்கர் கமிட்டி இருக்கும். ஜல் ஜீவன் மிஷன் அடுத்து மிஷன் டு பி எக்ஸ்டெண்டட் அன்டில் 2028. அப்ப இந்த மிஷன் வந்து எது வரைக்கும் இப்ப வந்து நீட்டிச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 2028 வரை அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லான்ச் வந்து 2019 அப்படி பார்க்கிறோம். வந்து எதுக்காகனா எய்ம்டு ப்ரொவைடிங் ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன் வந்து கொண்டு வரணும். FHTC கொண்டு வரணும். to provide a 55 liter per capita per day அப்படின்னு drinking water to all rural households in the country 2024. அப்ப 2024 இலக்கா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கிராமப்புறங்களில் உள்ள இந்த வீடுகளுக்கு வந்து 55 லிட்டர் குடிநீர் வசதி இணைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதான். The mission mandates that at least 50% members of village water sanitation committee body summit need to be women வந்து பாத்தீங்கன்னா.
ஸோ அப்போ கிராம நீர் சுகாதார பணிக்குழுவின் சமிதியின் குறைந்த 50% உறுப்பினர்கள் பெண்களாக இருக்கணும் அப்படின்னு கட்டாயமாக இந்த நிதியில வந்து சொல்றாங்க. அப்ப 50% மெம்பர்ஸ் யார் இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய வீடுகள் வந்து பெண்களா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஜல்ஜீவன் மிஷன் வந்து எது வரையும் செயல்பட உள்ளதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 2028 வரையும் வந்து ஹவுஸ் ஹோல்டு வந்து ஃபங்க்ஷனல் டேப் வந்து டேப் இருக்க கூட டேப்ல தண்ணி இருக்கணும், அவங்க பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்றத அந்த திட்டத்தோட நோக்கமா இருக்கு. பெண்கள் வந்து பாதி 50% வந்து இருக்கணும்னு பார்க்கலாம். நகர்ப்புற சவால் நிதி அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட். The urban challenge fund வந்து 1 lakh crore announced to implement the purpose of cities as a growth hubs and creativity development of cities in and water sanitation and allocation of 10,000 crore proposed for 2025 to 26 அப்படி போக்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஆண்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர்ல 10,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி அப்படி போக்குறோம். அப்போ நகர்ப்புற சவால் நிதி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்ற ஃபண்ட் வந்து 1 lakh crore announced to implement the proposal for cities as a growth hub வந்து மாறணும் அப்படின்றதுக்காக வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி போக்குறாங்க. அந்த வாட்டர் சானிடேஷன் allocation of 10,000 crore வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. and aims to encourage states to think innovatively towards attaining sustainable urbanization வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த நகர்ப்புற சேலஞ்ச் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க அப்படி போக்குறோம். நகர்ப்புற சவால் நிதியையும் கொண்டு வந்திருக்காங்க போக்குறோம். அடுத்து நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் ஃபார் விக்சித் பாரத். விக்சித் பாரத்தின் அணுசக்தி திட்டம் வந்து and research and development of small modular reactors SMR அப்படின்னு கேட்டுருவாங்க. and with an outlay of 20,000 crore to set up 5 indigenously developed SMR to be operation 2033. அப்ப 2033க்குள்ள என்ன பண்ணணும்னா ஆபரேஷன் கொண்டு வரணும். என்ன அப்படின்னா வந்து சிறிய மட்டு உலைகள் அப்படின்னு பார்க்கறோம். 20,000 கோடி வந்து செலவுல வந்து உருவாக்கணும் அப்படின்றது திட்டம் விக்சித் பாரதிற்கான அணுசக்தி திட்டம் அப்படி பார்க்கறோம். சோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்மால் வந்து மாடுலர் ரியாக்டர் அப்படின்றது அட்வான்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் தட் ஹேவ் பவர் கெபாசிட்டி அப் டு 300 மெகாவாட் அப்படி பார்க்கறோம். சோ அப்ப மேக்ஸிமம் இதுல இருந்து எஸ்எம்ஆர்ல இருந்து எவ்வளவு அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 மெகாவாட் வரை மின்திறன் கொண்டது அப்படி பார்க்கறோம். சோ அது இம்பார்ட்டன்ட். which is about 1/3 of the generating capacity of traditional nuclear and power reactor. ட்ரெடிஷனல் நியூக்ளியர் பவர் ரியாக்டர்ல வந்து எவ்வளவு ஜெனரேட் பண்ண முடியுமோ வந்து சோ அதுல வந்து 1/3 வந்து பாத்தீங்கன்னா 1/3 இது உற்பத்தி பண்ணக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பட்ஜெட்ல 20,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 2033க்குள்ள 5 அந்த மாதிரி உலைகள் வந்து ஏற்படுத்தணும். இதனுடைய உற்பத்தி திறன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 3/1 இப்ப இருக்க பெரிய ரியாக்டர் கம்பேர் பண்ணும்போது. மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கடல்சார் மேம்பாட்டு நிதி அப்படி சொல்லிட்டு மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வித் கார்பஸ் ஆஃப் 25,000 crore செட்டப் வித் 49% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பை த கவர்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் போர்ட்ஸ் அண்ட் பிரைவேட் செக்டார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்ப 49% வந்து யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. மற்றது வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் பிரைவேட் அமைப்புகள் இருக்குல்ல அவங்க வந்து பங்களிப்போட 75,000 கோடி நிதியுடன் கடல்சார் மேம்பாட்டு நிதி அப்படின்னு ஒதுக்கி இருக்காங்க அப்படி பார்க்கிறோம். அடுத்து உத்தான் ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். உத்தான் ஸ்கீம் பத்தி நம்ம ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம், நேத்து முன்னாடி பார்த்தோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்ஸ் அப்படின்றத டெவலப் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சோ அப்போ உத்தான் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி என்ஹான்ஸ் த ரீஜனல் கனெக்டிவிட்டி டு 120 நியூ டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் கேரி 4 crore passengers in next 10 years அப்படி சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இன் பீகார் அப்படின்னு ஏற்படுத்திருக்காங்க அப்படி பார்க்கலாம். சோ உத்தான் அப்படிங்கிறது எதுக்காகனா விமானங்களுக்கான கொண்டு வரப்பட்ட விமான நிலையங்களை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துறது அண்ட் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வந்தா உத்தான் பிராந்திய இணைப்பு திட்டம் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப வந்து ஏர்போர்ட் தான் ஏர்போர்ட்டை டெவலப் பண்றது, அதே மாதிரி கனெக்டிவிட்டி அப்படின்றது சிறிய நகரங்களுக்கு இடையே ஏற்படுத்துறது பார்க்கணும். பீகாரில் உள்ள கிரீன்ஃபீல்ட் விமான நிலையம் அப்படி பார்க்கறாங்க. சோ கிரீன்ஃபீல்ட் விமான நிலையம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டானா பீகார்ல இருக்குன்னு பார்க்கறோம். அடுத்து சுவாமி ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நிதி அப்படி பார்க்கறோம். ஃபண்ட் 50,000 crore வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் another 1 lakh dwelling units with the contribution from government and banks and private investors announced special window for affordable and mid income housing அப்படி பார்க்கறோம். இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் அப்படி பார்க்கறோம். சோ அத வந்து சுவாமி அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். சோ அது வந்து என்னன்னா SBI Capital Ventures Limited மூலமாக நிர்வகிக்கப்படுகிறது. 2019 தொடங்கப்பட்டது அப்படி பார்க்கறோம். சோ அது நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மலிவு மற்றும் நடுத்தர வருமான வீட்டு வசதிக்கான சிறப்பு சாளர வடிவம். சோ அப்ப மலிவு மற்றும் நடுத்தர வருமானம் கொண்டவங்களுக்கான வீட்டு வசதி கடன் வந்து வழங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யாரை வந்து செயல்படுத்துறா அப்படின்னா SBI வந்து கேபிட்டல் வெஞ்சர்ஸ் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் பண்ணக்கூடிய ஸ்கீமா வந்து இது வந்து இருக்கு அப்படி வீடு கட்டுறதுக்காக வந்து. அண்ட் இன்வெஸ்டிங் இன் இன்னோவேஷன் வந்து புதுமைகளின் முதலீடு அப்படியே ஒவ்வொன்றா வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் 20,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட்டட் இம்ப்ளிமெண்ட் பிரைவேட் செக்டர் டிரைவன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட தனியார் துறை சார்ந்த ஆராய்ச்சி மேம்பாட்டுக்காக 20,000 கோடி வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். புதுமைகளின் முதலீடு வந்து இன்னோவேஷன் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் டீப் டெக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிதிகளுக்கான ஆழமான தொழில்நுட்ப நிதி அறிமுகம். இது கேட்டலைஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்ட் அப்பா வந்து இது வந்து இருக்க போது பார்க்குறோம். அண்ட் PM ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னா 10,000 ஃபெலோஷிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லி ஜென்ரலான பாயிண்ட்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
அண்ட் ஜீன் பேங்க் ஃபார் கார்பஸ் ஜெம்ஸ் பிளாசம் வந்து பயிர் கிருமி பிளாஸ்மத்திற்கான மரபணு வங்கி அப்படின்றது செகண்ட் ஜீன் பேங்க் வித் 10 lakh ஜெர்ம் பிளாசம் லைன்ஸ் செட்டப் பண்றாங்க. இது வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டிக்காக. அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீன் பேங்க் வாஸ் செட்டப் எங்க அப்படின்னா வந்து 1996 இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஐகார்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஐகார் அண்ட் NBGRல நியூ டெல்லியில வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பார்க்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஜீன் பேங்க் வந்து எங்க டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புதுடெல்லி அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன் வந்து ஐகார் அப்படின்ற பாடி நமக்கு தெரியும், முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படி பார்க்குறோம். நேஷனல் ஜியோஸ்பேஷியல் மிஷன் தேசிய புவியியல் பணி வந்து நேஷனல் ஜியோஸ்பேஷியல் அனௌன்ஸ்டு டெவலப் ஃபவுண்டேஷனல் ஜியோஸ்பேஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டா வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தியிருக்கோம் ஜெனரல் நியூஸ் ஆஃப் வந்து. அடுத்து ஞான் பாரதம் மிஷன் வந்து சர்வே டாக்குமெண்டேஷன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் அவர் மனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மியூசியம்ஸ் லைப்ரரிஸ் அண்ட் பிரைவேட் கலெக்டர்ஸ் வந்து அண்டர்டேக்கன் டு கவர் மோர் தென் 1 crore மனுஸ்கிரிப்ட்ஸ் அனௌன்ஸ்டு வந்து. ஸோ அப்போ ஞான் பாரதம் அப்படின்ற பணி அப்படின்றதுன்னா மனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படி பார்க்கணும், அது கன்சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் வந்து மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது இதை பண்ணுறது தான் என்னன்னா ஞான் பாரதம் அப்படி இருக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து பிரதி பாரம்பரியத்தை ஆய்வு செய்தல், அப்புறம் ஆவணப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பதற்கான ஒரு ஞான பாரதம். அப்போ கையெழுத்து பிரதி இருக்குன்னா அது வந்து பாதுகாத்தல் அப்படின்றதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்டா இருக்கு. இதுதான் ஞான் பாரதம் மிஷன் அப்படி இருக்கும். அடுத்து எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து வித் செக்டரல் மினிஸ்ட்ரல் டார்கெட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மினிஸ்ட்ரிஸ் காமர்ஸ் MSME ஃபினான்ஸ் அப்படின்னு டு பி செட்டப் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வர்த்தக அமைச்சகங்களால் ஏற்படுத்தப்படுது. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் அப்படின்றது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாக வந்து வர்த்தகம் காமர்ஸ் மினிஸ்ட்ரியும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அதுக்கப்புறம் MSME மினிஸ்ட்ரி மூணு சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து காமர்ஸ் MSME ஃபினான்ஸ் சேர்ந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் அப்படின்றத கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 3 அமைச்சகங்கள் ஒன்னா சேருது. ஒன்று வர்த்தக அமைச்சகம், MSME அமைச்சகம், நிதி அமைச்சகத்தால் கூட்டாக வந்து இயக்கப்பட வைக்கிறோம். ஸோ அடுத்து பாரத் ட்ரேட் நெட் வந்து BTN அப்படி பார்க்கிறோம். இன்டர்நேஷனல் ட்ரேட் டு பி செட்டப் as a unified platform ட்ரேட் டாக்குமெண்டேஷன் அண்ட் ஃபினான்சிங் சொல்யூஷன் அப்படி பார்க்கிறோம். அப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல யூனிஃபைடு ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ சர்வதேச வர்த்தகத்துக்கான பாரத் ட்ரேட் நெட் வர்த்தக ஆவணங்கள் நிதி தீர்வுடன் ஒருங்கிணைந்த தளமாக அமையும் வந்து. அப்போ நிதி தீர்வுடன் ஒருங்கிணைந்த தளமா வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்காக ஆரம்பிக்கிறது பாரத் ட்ரேட் நெட் அப்படி பார்க்கிறோம். BTN அப்படி பார்க்கிறோம். நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் GCC வந்து. ஸோ குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அது வந்து ப்ரொமோட்டிங் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அண்ட் Tier 2 சிட்டிஸ்ல வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக GCC அப்படின்றது ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஃப்ரெண்ட். இது கூட ஜென்ரல் தான் ஃப்ரெண்ட், விட்டுறலாம். ரீஃபார்ம் ஆஸ் எ ஃபியூல் ஃபினான்ஷியல் செக்டார் ரீஃபார்ம்ஸ் டெவலப் பண்ணுறது சீர்திருத்தங்கள் நிதித்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் மேம்பாடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ FDI இன் இன்சூரன்ஸ் செக்டார் வந்து. ஸோ FDI இன்சூரன்ஸ் செக்டார் வந்து எவ்வளோ இப்போ இருக்கு லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ஆக்கிட்டாங்க. அப்போ FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த துறையில் அப்படின்னா காப்பீட்டு துறையில் வந்து அந்நிய நேரடி முதலீடு எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ 100% அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதை கேள்வியாக கேட்டுருவாங்க வந்து. அடுத்து கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி பை NABFID வந்து. ஸோ அப்போ இது வந்து பார்ஷியல் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து கார்பரேட் பாண்ட்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொண்டு வரதான் NABFID பார்க்குறோம். ஸோ அதோட விட்டுலாம். கிராமின் கிரெடிட் ஸ்கோர் கிராமப்புற கடன் மதிப்பெண் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்காக அதோட விட்டுலாம் ஃப்ரெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாநிலங்களின் முதலீட்டு நட்பு குறியீடு அப்படின்றது வந்து 2025ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதான். அண்ட் ஸ்டேட்ஸ் டு பி லான்ச்டு 2025 டு ஃபர்தர் ஸ்பிரிட் ஆஃப் காம்படேட்டிவ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அனௌன்ஸ்டு அப்படின்னு வந்து. ஸோ இது வெளியிட போறாங்க. வெளியிட்டதுக்கு அப்புறம் என்ன ரேங்க் தமிழ்நாடு அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். மற்ற முதலிடம் வங்கிக்கூட மாநிலம் எதுன்னு பார்த்துக்கலாம் வந்து. அடுத்து ஜன் விஸ்வாஸ் பில் 2.0 வந்து பல்வேறு சட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட விதிகளை குற்றமாக்குவதற்கான ஜன் விஸ்வாஸ் மசோதா அப்படி குற்றமட்டம் தான் மாத்துறது. ஸோ அப்போ ஜன் விஸ்வாஸ் பில் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா வந்து டீகிரிமினலைஸ் பண்றதுக்காக அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோ. ஸோ அப்போ குற்றமற்றதை ஆக்குவதற்காக ஜன் விஸ்வாஸ் மசோதா 2.0 அப்படின்னு பார்க்கறது. அடுத்து டைரக்ட் டாக்ஸ் நேரடி வரி அப்படின்னு பார்க்கும்போது நோ பர்சனல் இன்கம் டாக்ஸ் பேபிள் அப் டு இன்கம் வந்து 12 lakhs வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ 12 லட்சம் வரை என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. அப்போ புதிய வரி முறையில் 12 லட்சம் வரை அதாவது மூலதன ஆதாயங்கள் போன்ற சிறப்பு விகித வருமானத்தை தவிர மாதத்திற்கு சராசரி வருமானம் வந்து 1 லட்சம் தனிநபர் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. அப்போ 1 லட்சம்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க சேலரி அப்படின்னா நீங்க வருமான வரி செலுத்த வேண்டியது இல்லை அப்படின்னு வந்து. அடுத்து this limit will be 12.75 lakhs for salary taxpayers due to standard deduction of 75,000 வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ 75,000 நிலையான விலக்கு காரணமாக என்னன்னா 12.75 லட்சம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து tax pay பண்ண வேண்டியதில்லை. Structure will substantially reduce the taxes the middle class and leave more money in their hands, boosting household consumption and savings and investment க்கு போகும். The new income tax bill to clear direct in text so as to make the simple understand of taxpayers வந்து பார்த்தீங்கன்னா.
அந்த நேரடி வரிகளில் சுமார் 1 லட்சம் கோடி வருவாய் ரத்து செய்யப்படும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ரெவன்யூ அபவுட் 1 lakh crore வந்து டைரக்ட் டாக்ஸஸ் வில் பி ஃபார்கான், அது வந்து போயிடும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் அரசாங்கம் வந்து மிகப்பெரிய ஸ்டெப்பாக வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். வந்து ரிவைஸ்டு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, திருத்தப்பட்ட வரி மதிப்பு வகித அமைப்பு அப்படின்னா 0 to 4 lakh rupees வந்து பார்த்தீங்கன்னா நில்லா இருக்கும். 4 to 8 வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs வந்து 5%, and 8 to 12 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 10%, and 12 to 16 lakhs வந்து 15%, and 16 to 20 னா 20, and 20 to 24 வந்து பார்த்தீங்கன்னா 25, and above 24 lakhs வந்து இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 30% அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இது வந்து என்ன சொல்லணும், வளர்விகித வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். வந்து ப்ரொபோஷனலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், ப்ரோக்ரஸிவ் டாக்ஸ் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பட்ஜெட் தொடர்பான விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல்ஸ் வந்து 109 அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில்ஸ் அப்படின்னு பார்க்குறது. அதே மாதிரி ஆர்டிகல் 110 வந்து டெஃபினிஷன் ஆஃப் மணி பில்ஸ் வந்து பிரிவு 109 வந்து பண மசோதாக்கள் தொடர்பானது. அதே மாதிரி 110 வந்து பண மசோதாக்களின் வரையறையை வந்து சொல்றாங்க. 112 வந்து நிதிநிலை அறிக்கை, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து பட்ஜெட் அப்படின்னா 112 அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வந்து அதே மாதிரி டெஃபினிஷன் ஆஃப் மணி பில்ஸ் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து 110 வந்து கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட். 113 வந்து ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டிமேட்ஸ் வந்து. ஸோ அப்போ மதிப்பீடுகள் தொடர்பான நாடாளுமன்ற நடைமுறை 113. 114 வந்து அப்ராப்ரியேஷன் பில்ஸ் வந்து. 115 சப்ளிமெண்டரி அடிஷனல் அண்ட் எக்ஸஸ் கிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 துணை கூடுதல் மற்றும் அதிகப்படியான மானியங்கள். 116 ஓட் ஆன் அக்கௌண்ட் அண்ட் ஓட் ஆஃப் கிரெடிட் அண்ட் எக்ஸப்ஷனல் கிராண்ட் வந்து. 116 117 நிதி மசோதாக்கள் தொடர்பான சிறப்பு விதிகள் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஸ் அ ஃபினான்ஸ் பில்ஸ் அப்படின்னு பார்க்கணும். 117 150 வந்து ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநிலங்களின் கணக்குகளின் வடிவம் வந்து. 151 வந்து தணிக்கை அறிக்கைகள் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஃப் ஃபினான்ஸ் பில்ஸ் அப்படின்றது ஆர்டிகல் 170 அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வந்து அதுக்கப்புறம் அப்ராப்ரியேஷன் பில்ஸ் அப்படின்றது 114 அப்படி பார்க்கணும். ஒதுக்கீட்டு மசோதாக்கள் அப்படின்னு பார்க்கறது. 112 வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். 110 வந்து டெஃபினிஷன் ஆஃப் மணி பில்ஸ். 109 வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில்ஸ் அப்படின்னு பார்க்கறோம். சார் 110 11 14 அதுக்கப்புறம் 17 வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கறோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கும்போது நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கறோம். 110 இம்பார்ட்டன்ட் வந்து. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ இப்போ பட்ஜெட் அப்படின்றது நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை திருப்பி ஒரு தடவை நம்ம ரீகேப் மட்டும் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா வசதியா இருக்கும், குயிக்கா வந்து பண்ணிடலாம், ஃபாஸ்டா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ மொத்தமா டீட்டெயிலா படிச்சோம். இப்போ ரொம்ப ஷார்ட்டா வந்து படிப்போம். அதுல முக்கியமான கீவேர்ட்ஸ் மட்டும் நான் அப்படியே ரீட் பண்ணிட்டே வரேன். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் நான் ரீட் பண்ணும்போது நீங்க அதை அப்படியே ரீகால் பண்ணீங்கன்னா வசதியா இருக்கும் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே திருப்பி தான் சொல்ல போறேன். ஆனா அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது ஆன்சர்ஸை மட்டும் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டு அதுக்கான ஆன்சரா நீங்க வந்து எது அப்படி சொல்லி தேடுவீங்களா, அந்த ஆன்சர் மட்டும் தான் நம்ம இப்போ ரீட் பண்ண போறோம். வாங்க ரீட் பண்ணலாம். சப்கா விகாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிமுலேட்டிங் பேலன்ஸ்டு growth ஆல் ரீஜியன்ஸ் வந்து. ஸோ அனைத்து பகுதியிலும் வந்து வளர்ச்சி அடையிறது அப்படின்னு பார்க்குறோம், பேலன்ஸ்டா வந்து. ஸோ அதுதான் வந்து பட்ஜெட்டோடைய தீமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போ சப்கா விகாஸ் அப்படின்னா வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். வந்து அடுத்து ஆர்டிகல் 112 அப்படின்றது கான்ஸ்டியூஷன் எதை பத்தி பேசும் அப்படின்னா வந்து ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆனுவல் பினான்சியல் நிதிநிலை அறிக்கை. எங்கேயுமே கான்ஸ்டியூஷன்ல வந்து இந்திய அரசியலமைப்புல பட்ஜெட் என்ற வார்த்தை கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். அந்த வார்த்தை எங்க இருந்து வந்து பிரெஞ்சுல இருந்து வந்து பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். அடுத்து இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்றது வந்து ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரையும் அந்த பினான்சியல் இயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து மத்திய பிரதேசம் வந்து ஜனவரி 1 வந்து டிசம்பர் 31 வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வந்து. அப்புறம் ஆர்டிகல் 266 அப்படின்றது வந்து ஒருங்கிணைந்த நிதி சார்ந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல. ஸோ அது வந்து எந்த விதியின்படி இருக்கு அப்படின்னா 266. அதுக்கப்புறம் கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னா பிரசிடென்டோட கண்ட்ரோல் இருக்கும். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அதுல இருக்க ஃபண்டை ரிலீஸ் பண்ணலாம். வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஃபண்ட் அப்படின்றது ஆர்டிகல் 267, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல வராதது எல்லாமே இங்க வந்துடும். அதே மாதிரி டே டு டே டிரான்சாக்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஃபண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஃபண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. திருப்பி ரீபே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அது கவர்மெண்ட் வாங்கி வைக்கிற இடம் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப இந்த மூணுத்தை பத்தி தான் வந்து என்ன பட்ஜெட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஓகேவா? அடுத்து பட்ஜெட் ரெடி பண்றது யாரு அப்படின்றது கேட்பாங்க. கேட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஆனா எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து டிபார்ட்மெண்ட் பேர் வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் என்ன பண்றாங்கன்னா பட்ஜெட்டை ரெடி பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற துறை அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் பட்ஜெட்ல நம்ம யார் பேர்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஜேம்ஸ் வில்சன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1857 புரட்சி 1858 வந்து நேரடியா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ரூல் பண்ணுது. 1860 வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட் மெம்பரா வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் மெம்பரா இருக்கிறவர், வைஸ்ராய் கவுன்சில் இருக்கிறவர் என்ன பண்ண பட்ஜெட் தாக்கல் பண்றாரு. அவர் பேர் என்ன? ஜேம்ஸ் வில்சன் அப்படி இருக்கா. அதுக்கப்புறம் இன்டரிங் கவர்மெண்ட் வந்து கேபினட் மிஷன் படி 1946 அமைக்கிறாங்க. சோ அதுல வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லியாகத் அலி கான் வந்து தாக்கல் பண்றாரு. சோ அவருடைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட். வந்து
அதுக்கு அடுத்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா பட்ஜெட் தாக்கல் பண்றது யாரு அப்படின்னா ஆர்கே சண்முகம் செட்டி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் क्वेश्चन கேட்பாங்க. 1947 நவம்பர் 26 அப்படி பார்க்கிறோம். அப்புறம் அதிக தடவை பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாரு அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்த நம்ம மொரார்ஜி தேசாய் அப்படின்னு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணது இவர் தான் 1977 to 79ல. சோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா எத்தனை தடவை பட்ஜெட் தாக்கல் பண்ணா 10 தடவை தாக்கல் பண்ணிருக்காரு. சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 8 தடவை பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க. திருமதி நிர்மலா சீதாராமன் அப்படி பார்க்கிறோம். 2025-26 பட்ஜெட் தாக்கல் பண்ணதும் அவங்க தான் மொத்தம் 8 தடவை கன்சிக்யூட்டிவ் அப்படி பார்க்கிறோம். இப்ப அடுத்து இந்த ஆண்டு இந்த இப்பதான் பதவி ஏத்திருக்காங்க. சென்ற ஆண்டு 2024 அப்படி பதவி ஏத்துட்டு முதல் பட்ஜெட்டா இது வந்து இருக்கு. அப்ப அடுத்து இன்னும் அவங்க 5 பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதிக தடவை பட்ஜெட் தாக்கல் பண்ண பினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்றது அதே பெண் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் பினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்ற பேரும் அவங்களுக்கு வந்துடும் அப்படி இருக்கிறோம். அடுத்து பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2025-26 அப்படின்னு எடுத்துக்கும் போது மொத்தமா எவ்வளவு வந்து ரெசிப்ட்ஸ் வந்து இருக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 34 லட்சம் ரெசிப்ட்ஸும் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50 லட்சமும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு வேண்டியது இல்லை. ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா பட்ஜெட் டிஃபிஷிட் ஃபிஸ்கல் டிஃபிஷிட் எவ்வளோன்னு கேட்பாங்க. வந்து ஸோ நிதி பற்றாக்குறை எவ்வளோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 4.4ன்னு பார்க்குறோம். தமிழ்நாடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தமிழ்நாடு வந்து 3.26 லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து இருந்தது. இப்போ 3 வந்து மாறி இருக்கு. அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 4.4 வந்து இருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணது. கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மொத்த ஜிடிபியில் எவ்வளோ பண்ண போறாங்க அப்படின்னா 3.1% வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது மூலமா என்ன பண்ணுவோம்னா திருப்பி வருமானம் கிடைக்கும் அரசாங்கத்துக்கு அப்படின்னு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்குறோம். அப்ப ரூபி கம்ஸ் வந்து ரூபாய் வருவாய் எங்க இருந்து நமக்கு அதிகமான வருமானம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஒன்னு வந்து பாரோவிங் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ்ல தான் அதிகமான வருமானம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 24%. அப்புறம் டாக்ஸ்ல நமக்கு எங்க இருந்து அதிகமா வருமானம் வரப்போகுது அப்படின்னா இன்கம் டாக்ஸ்ல இருந்து நமக்கு அதிகமான வருமானம் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா எதுல செகண்டா எதுல இருக்குன்னா ஜிஎஸ்டி அப்படி பார்க்குறோம். தேர்டா எதுல அப்படின்னா கார்பரேட் டாக்ஸ். ஃபோர்த் தான் கஸ்டம்ஸ். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வருமான வரி ஃபர்ஸ்ட்லையும் ஜிஎஸ்டி செகண்ட்லையும் தேர்ட் கார்பரேட் வரி ஃபோர்த் வந்து சுங்க வரி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் வந்து 22 அண்ட் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 18%, கார்பரேஷன் டாக்ஸ் வந்து 17% அண்ட் கஸ்டம்ஸ் அப்படின்றது 4% அப்படின்னு இம்பார்ட்டன்ட் வந்து இது வருமானம் வந்து. இப்போ செலவு எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ருபீஸ் கோ அவுட் வட்டி செலுத்துறதுக்கு வந்து 20%. ஆனால் நம்ம அதிகமான செலவு என்னன்னு ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்றது. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து வருமானத்துல 22% வந்து என்ன பண்ண போறாங்க ஸ்டேட்டுக்கு வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். மொத்த ஓவராலா அவங்களோட ரெசிப்ட்ஸ்ல இந்த ரெசிப்ட்ஸ்ல 22% ஷேர் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்து மேஜர் ஷேர் எப்படி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து மேஜரா எங்க ஸ்பெண்ட் பண்ண போறாங்க எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் மத்திய துறை திட்டம் இருக்குல்ல, சோ அதுக்கு பாதுகாப்பு மானியத்துக்கு மூலம் செலவினத்தை தவிர்த்து மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 16% பார்க்கிறோம் வந்து. அப்புறம் மேஜர் சப்சிடிஸ் வந்து ஒரு 6%, அப்புறம் பென்ஷனுக்கு 4% செலவிட போறாங்க. முக்கிய மாநிலங்கள் 6, ஓய்வூதியங்கள் மீதி இருக்கிற 8% தான். இப்ப நிதி ஆணையம் மற்றும் பிற பரிமாற்றங்கள் 8%, மத்திய நிதியுதவி திட்டம் 8%, பாதுகாப்புக்கு 8%, பிற செலவுகள் 8% சொல்லி வந்துருது. சோ அப்ப அதிகமான செலவு எங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாநிலங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கணும் ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்றது 2 வந்து. மூணாவதா எங்க இருக்கு அப்படின்னா வந்து மத்திய துறை திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து மூணாவதா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப செலவு பண்றது அப்படின்றது நம்ம வந்து இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப பெரும் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஓவராலா அங்க மேல சொல்லிட்டோம். துறை வாரியா போகும்போது டிஃபென்ஸுக்கு அதிகமான செலவு பண்றாங்க 4,91,000 கோடி அப்படின்னு பார்க்கணும் வந்து. அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது வந்து டிஃபென்ஸோட கம்மியா தான் இருக்கு 2,66,000 கோடி. அதுக்கு அடுத்து வந்து தேர்டா வந்து அக்ரிகல்ச்சர் அலைடு அப்படின்னும் 1,70,70,000 கோடி. ஏன்னா அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வேலையில ஈடுபடுறதுனால 40% மேல இருக்கிறதுனால அதுக்கு வந்து 1,70,70,000 கோடி. கல்விக்கு 1,28,000 கோடி. கல்வி வந்து பொதுப்பட்டியல இருக்கு, கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அதனால மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே ஒதுக்கிடுறாங்க. இப்ப மத்திய அரசு ஒதுக்கி இருக்க தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,28,000 கோடி ஆல் ஓவர் இந்தியா. ஆனா தமிழ்நாடு மட்டுமே 55,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க பார்க்கணும். சோ அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புதுவன் திட்டமும் புதுமை பெண் திட்டத்திலையும் 1000 ரூபாய் வந்து கொடுக்கறதுனால பட்ஜெட் கண்டிப்பா அதிகமாயிடும் அப்படி பார்க்கிறோம். அப்ப காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் இருக்கு, இலவச சீருடை திட்டம் இருக்கு, மணிக்கணினி திட்டம் இருக்கு. இந்த பல்வேறு திட்டங்களை அரசு வந்து செயல்படுத்திட்டு வர்றதுனால அதுக்கு அதிகமா ஒதுக்கீடு வந்து பண்றாங்க அப்படி பார்க்கணும் வந்து. அடுத்து 6 key principles விக்சித் பாரத் வந்து 2025-26 வந்து பாத்தீங்கன்னா விக்சித் பாரத்தின் 6 முக்கிய கொள்கைகள் அப்படின்னு பார்க்கணும். ஏற்கனவே அண்டர்லைன் பண்ணதுதான் என்னன்னா வந்து பாவர்ட்டி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், எம்ப்ளாய்மெண்ட், உமன், ஃபார்மர்ஸ். இதான் கீவேர்டு. இந்த கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். வறுமை, கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, பெண்கள், விவசாயிகள் அப்படின்னு பார்க்கணும். சோ ஞாபகம் வச்சுக்கும் போது ஜீரோ பாவர்ட்டி வறுமையை ஒழிச்சிடணும் வந்து. குவாலிட்டி எஜுகேஷன் பார்க்கணும் வந்து ஃபார் ஆல் அனைவருக்கும் வந்து.
அஃபோர்டபிள் அண்ட் ஹை குவாலிட்டி ஹெல்த் கேர் அப்படின்னு பார்க்குறோம். மலிவு விலையில் உயர்தர சுகாதாரம் பராமரிப்பு வந்து ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸா இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்ல 70% உமன் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல பங்கு பெறணும். ஃபார்மர்ஸ் மேக்கிங் இன் இந்தியா ஃபுட் பாஸ்கெட் ஆஃப் த வேர்ல்ட் வந்து இந்தியாவை மாத்தணும் அப்படின்றது அதனுடைய நோக்கமா இருக்கு. வேளாண்மை பொறுத்தவரையும் அக்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தன் தானியா கிருஷி யோஜனா அப்படின்றது டெவலப்பிங் அக்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்றது, கிராப் வந்து டைவர்சிஃபை பண்றது, ஒரே கிராப்பை கல்டிவேட் பண்ணாம சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரா இருக்கணும். ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பஞ்சாயத்து பிளாக் லெவல் ஏற்படுத்தணும். இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தணும். அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிரெடிட் கடன் வந்து கிடைக்க செய்யணும் அப்படின்றத இந்த திட்டத்தோட நோக்கமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். திட்டத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி தன் தன்யா கிருஷி யோஜனா அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணுது. 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் செலக்ட் பண்ணி பண்றேன். அடுத்து பில்டிங் ரூரல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ரிசைலன்ஸ் வந்து கிராமப்புற செழிப்பு மற்றும் மீள்தன்மை அப்படின்னா மல்டி செக்டரல் ஸ்கீமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேட்டோட சேர்ந்து பண்றது. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் எங்க இருக்குன்னா அக்ரிகல்ச்சர்ல இருக்கு, அதை சரி பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதன் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும், மைக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப மைக்ரேஷன் ஆப்ஷனலா இருக்கணும், ஆனா கண்டிப்பா நெசசிட்டியா வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத அதனுடைய நோக்கமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பெனிஃபிஷரிஸ் யார் அப்படின்னு ரூரல் உமன், யங் ஃபார்மர்ஸ், ரூரல் யூத், மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் லேண்ட்லெஸ் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது இவங்க தான் வந்து இதுல பெனிஃபிஷரியா இருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த ஸ்கீமோட பேர் கிராமப்புற செழிப்பு மீள்தன்மை உருவாக்குதல் அப்படின்னு பில்டிங் ரூரல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ரிசைலன்ஸ் அப்படின்னு தான் ஸ்கீமோட நோக்கமா இருக்கு. அடுத்து ஆத்ம நிர்பர்தா இன்பல்ஸ் வந்து ஸோ பருப்பு வகையில் ஆத்ம நிர்பர்தா அப்படின்னு பார்க்கிறோம் வந்து ஸோ தோரம் பருப்பு, உளுந்து, மசூர் வந்து இந்த பருப்புகள் 6 ஆண்டுகள்ல பருப்பு வகைகளின் ஆத்ம நிர்பார் பர்தா மிஷன் ஒன்றை அரசாங்கம் தொடங்க உள்ளது. 4 ஆண்டுகளுக்கு விவசாயிகள் வந்து இந்த பருப்பு வகைகளை கொள்முதல் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு வந்து. அப்ப NAFEDயும் அண்ட் MCCF வந்து பாத்தீங்கன்னா FCI மாதிரி பருப்பு கொள்முதல் பண்றதா இந்த திட்டத்தோட நோக்கமா இருக்க போகுது அப்படின்னு வந்து. அப்புறம் அதாவது திட்டங்கள்லாம் எல்லாம் ஜென்ரலா தான் ஃப்ரெண்ட் இருக்கு. அதுல காட்டன் அப்படின்ற ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு 5 ஆண்டுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. அதுல கிரெடிட் ஃபெசிலிட்டி வந்து 3 லட்சத்துல 5 லட்சம் கடன் கொடுக்க போறாங்க. அடுத்து மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ச்சர் ஸ்கீம்ல வந்து 7% 4% தான் ஃபார்மர்ஸ் பே பண்ண போறாங்க. 3% வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி வந்து கொடுக்க போறாங்க. அப்ப 3 லட்சம் வரை கடன் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கறாங்க. அடுத்து MISS தான் மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படி பார்க்கறது. கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் 1998 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கறது. ஸோ அது மூலமா வந்து கடன் வழங்குதல். யூரியா பிளான்ட் எங்க செட்டப் பண்ண போறாங்கன்னா நம்ருப் அசாம் அப்படின்னு பார்க்கறது. அசாம்ல நம்ருப்பில் யூரியா ஆலை அமைக்கப்பட உள்ளது. MSME பொறுத்தவரையும் அதனோட கேட்டகரைஸ் பண்ணும்போது மைக்ரோ, ஸ்மால், மீடியம் அப்படின்னு மைக்ரோ அப்படின்னா வந்து அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 crore இருக்கணும். டர்ன் ஓவர் வந்து 10 கோடியா வந்து இருக்கணும். நமக்கு டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி நம்ம வந்து நோட் பண்ணிட்டோம் கரெக்டா இருக்கும் வந்து. அது எக்ஸாம் இம்பார்ட்டன் வந்து. ஸோ அப்போ இன்னும் மைக்ரோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடியா வந்து இருக்கும் டர்ன் ஓவர். ஸ்மால் அப்படின்னா வந்து 100 கோடி வந்து. மீடியம் அப்படின்றது 500 கோடி அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது எக்ஸாம் இம்பார்ட்டன் பண்ணுது. மைக்ரோ அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 கோடியா இருந்தா அது வந்து மைக்ரோ அப்படின்னு பார்க்கறது. கிரெடிட் கார்ட்ஸ் ஃபார் மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உதயம் போர்ட்டல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கவங்களுக்கு 10 lakh வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயர்ல 5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட்டோட கொடுக்கணும் அப்படின்றது. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப் வந்து ஸோ 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ண போறாங்க ஸ்டார்ட் அப்காக அப்படின்னு பார்க்கணும். ஸ்கீம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இப்போ உமன் இருக்காங்க, SC/ST இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 கோடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கடன் உதவி வழங்குறது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்படின்றத வந்து. அதுல 5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேருக்கு உமன், SC/ST அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து தொடங்குறாங்க SC/ST அப்படின்னு பார்க்குறோம். அது ஃபோக்கஸ் ப்ராடக்ட் ஸ்கீம் ஃபுட்வேர் அண்ட் லெதர் செக்டர் அண்ட் ஃபுட்வேர் லெதர் செக்டர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணிருக்காங்க. காரணம் 140 கோடி பேர் இருக்காங்க, கண்டிப்பா செருப்பு இல்லாம யாரும் இருக்க போறதில்ல. ஸோ அப்போ அதை வந்து இறக்குமதி பண்ணாம நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணணும் அப்படின்ட்டு அது இந்தியா குளோபல் ஹப்பா வந்து மாறணும். எது என்ன டாய்ஸ் அப்படின்னு பார்க்கணும், பொம்மை உற்பத்தியில அப்படின்னு பார்க்குறோம். வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் செட்டப் எங்கன்னா பீகார்ல அப்படி பார்க்குறோம். ஸோ பீகார் தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவோர் அப்படின்ற மேலாண்மை நிறுவனத்தை ஏற்படுத்த இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மேனுஃபேக்சரிங் மிஷன் ஃபர்தரிங் மேக் இன் இந்தியா வந்து ஸோ அப்போ உற்பத்தி மிஷன் மேக் இன் இந்தியாவை மேலும் மேம்படுத்துதல் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் மூலியமா மேக் இன் இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. மக்களின் முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது வந்து சாக்ஷம் அண்ட் அங்கன்வாடி போஷான் அபியான் 2.0 அப்படி பார்க்குறோம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி குறைக்கணும், குறைபாட்டை குறைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் வந்து யார் இல்லை அப்படின்னா சில்ட்ரன், அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பிரெக்னன்ட் உமன் அண்ட் லாக்டிகேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவங்க தான் டார்கெட்டா இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அடால்ட் டிங்கரிங் ஆய்வகங்கள் அப்படின்றது எங்க ஏற்படுத்த போறாங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நெக்ஸ்ட் 5 இயர்ல அப்படின்னு பார்க்குறோம். லேப்ஸ் வந்து டு பி செட்டப் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாரத் நெட் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அரசு மேல்நிலை பள்ளிகளையும் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொடுக்கறது அப்படின்னு பார்க்குறோம். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் அப்படின்றது என்னன்னா உயர்கல்வியை டிஜிட்டல் வடிவத்தில் வந்து மாத்துறது, பள்ளி மற்றும் உயர்கல்வியும் டிஜிட்டல் வழியில மொழி புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா வந்து ஸ்கில் சென்டர் வந்து செட்டப் பண்றது, 5 நேஷனல் சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்க்குறது. அப்புறம் AI எஜுகேஷன் வந்து AI ஃபார் எஜுகேஷனுக்காக செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையம் கல்விக்கானது அது 500 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கலாம். டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்குறோம்.
ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்வநிதி அப்படின்னு பார்க்குறோம். 10,000 ரூபாய் கடன் இதுக்கு முன்னாடி வழங்குறாங்க. இப்போ கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு 30,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ லிங்க் பண்ண கிரெடிட் கார்டை வந்து இருக்கணும் அப்படின்றத அரசாங்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஃபார் வெல்ஃபேர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈசரம் போர்ட்டல் அண்ட் பிஎம் ஜன் ஆரோக்கியா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் கீழே இருக்கு ஈசரம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ண அந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல, டெலிவரி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்கல்ல, இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ஃபிளிப்கார்ட் சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கான ஈஸ்ராம் போர்ட்டல் வந்து ஏற்படுது அல்லது பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கொடுக்கணும் அப்படின்றத அதோட நோக்கமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இன்வெஸ்டிங் இந்த எக்கானமி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இன்வெஸ்டிங் இன் எக்கனாமி அப்படின்னா பொருளாதாரத்தில் முதலீடு செய்தல் அப்படின்றது வந்து 1.5 lakh crore ப்ரொபோசல் 50 year இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லோன்ஸ் யார் கொடுக்க போறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்க போறாங்க. அப்ப மாநில அரசுக்கு வட்டி இல்லாம 50 ஆண்டுகளுக்கு கடன் வந்து கொடுக்க போறாங்க மத்திய அரசு 1.5 லட்சம் முடிப்புகிறது. அடுத்து அசட் மானிட்டைசேஷன் பிளான் அப்படின்னா 2025 to 2030 வந்து கவர்மெண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கிறது என்னன்னா 10 லட்சம் கோடி வந்து என்னன்னா அரசு சார்ந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்னா அங்க வந்து என்னன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும், அதை சேல் பண்ணியோ இல்ல வாடகை விட்டோ இல்ல ஒத்திகைக்கு விட்டோ ஏதோ ஒன்று பண்ணி அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னா அது மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வருமானத்தை ஈட்டணும் சொல்லி 10 லட்சம் கோடி டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2025 to 2030 என்ன பண்ணணும்னா அசட் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் பண்றது. இதுக்காக ஒரு குழு வந்து 2012 வந்து போட்டிருந்தாங்க. அந்த குழுவோட பேர் வந்து விஜய் எல் கேல்கர் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அதுவும் நமக்கு எக்ஸாம் ஆயிட்டு அப்ளை பண்ற ரோட் மேப் வந்து. அடுத்து ஜல் ஜீவன் மிஷன் 2028 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து ஃபங்க்ஷனல் டேப் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் டேப்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப என்னன்னா வீடுகள்ல வந்து தண்ணீர் இணைப்பு கொடுக்காம தண்ணீர் இணைப்பு பயன்பாட்டில் இருக்கணும் 55 லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து குடிநீர் வந்து வழங்கப்படணும் அப்படின்றதா 2019 வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. 2028 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படி பார்க்கிறோம். இதோட டார்கெட் வந்து 2024 அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து பெண்கள் வந்து உறுப்பினர்களா இருக்கணும் அப்படின்றது அந்த ஸ்கீமோட நோக்கமா இருக்கு. அடுத்து அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் சிட்டிஸ் ஆஸ் அ growth ஹப்பா வந்து மாறணும் அப்படின்றதுக்காக அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்ற ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. இதுல 1 லட்சம் கோடி மதிப்பிலான நகர்ப்புற சவால் நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படி பார்க்கறாங்க. இது முதல் முறையா 10,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படி பார்க்கறாங்க. அடுத்து நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் ஃபார் விக்சித் பாரத் வந்து அப்ப விக்சித் பாரத்திற்கான அணுசக்தி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 கோடி ஒதுக்கிருக்காங்க. இதுல என்னன்னா சிறிய மட்டு உலைகள் அப்படி வரும் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் அப்படி பார்க்கறாங்க. சோ அப்ப அது 20,000 கோடி ஒதுக்கிருக்காங்க. இதுல வந்து 5 இண்டிஜினஸ்லி டெவலப்டு ரியாக்டர்ஸ் வந்து 2033 ஏற்படுத்தணும். இது வந்து உற்பத்தி எப்படி இருக்கும்னா நார்மலா இருக்கக்கூடிய பெரிய உலைகளை கம்பேர் பண்ணும்போது 1/3 வந்து உற்பத்தி இருக்கும். அதாவது 200 நார்மலா உற்பத்தி பண்ணக்கூடிய அணு உலைகள் இருக்கக்கூடிய 900 மெகாவாட் இருக்குன்னா இதுல 300 மெகாவாட் வந்து உற்பத்தி திறன் வந்து இருக்கும் அப்படி பார்க்கறாங்க. அடுத்து மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணி அதுல 49% வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேரும் மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் பிரைவேட் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்புல டெவலப் பண்றது ஒவ்வொரு பகுதியிலும் வந்து மேரிடைம். உத்தான் ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் எங்கன்னா ஏர்போர்ட் தான் வந்து அப்புறம் இது வந்து ஏர் பேசஞ்சரோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ரீஜனல் கனெக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், சிறிய விமான நிலையங்களை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான். பீகார்ல வந்து கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அப்படின்றது ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணது. அடுத்து ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் வந்து SWAMIH அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வந்து இதை வந்து ஏற்படுத்திருக்காங்க. மலிவுரை நடுத்தர வருமான வீட்டு வசதிக்கான சிறப்பு சாளரம் சொல்லிட்டு இது எந்த பேங்க் வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா SBI கேபிட்டல் வெஞ்சர் மூலமா இந்த ஹவுசிங் லோன் வந்து கொடுக்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இது வந்து ஸ்பான்சர் பண்றாங்க அப்படி பார்க்குறோம். அண்ட் புதுமைகளின் முதலீடு ஆராய்ச்சி மேம்பாடு புதுமை அப்படி பார்க்குறோம். அதுக்கு 20,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. யாருக்குன்னா பிரைவேட் செக்டார்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பண்றதுக்காக மட்டுமே 20,000 கோடி மத்திய அரசு வந்து ஒதுக்கி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் ரொம்ப ஜெனரல் தான் ஃப்ரெண்ட். அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீன் பேங்க் எங்க செட்டப் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில தான். எந்த 2 ஆய்வகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஐகார், இன்னொரு வந்து நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்சஸ் அப்படி பார்க்குறோம். ஐகார்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பார்க்குறோம். ஸோ அவங்களும் அதே மாதிரி பியூரோ ஆஃப் பிளான்ட் அண்ட் ஜெனடிக் ரிசோர்ஸ் ஒன்னா சேர்ந்து தான் செட்டப் பண்ணிருக்காங்க இந்தியாவின் முதல் மரபணு வங்கின்னு சொல்லிட்டு. இப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து மரபணு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடிஷனலா திருப்பியும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து அடுத்து வந்து
ஞான் பாரத் மிஷன் எதுக்காக கன்சர்வேஷன் ஆஃப் வந்து அவர் மனுஸ்கிரிப்ட் கையால் எழுதப்பட்ட பிரதிகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்ததுதான் ஞான பாரதம் பணி அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் ஏற்றுமதி ஊக்குவிப்பு அப்படின்னும் போது வந்து வர்த்தகம் எம்எஸ்எம்இ அண்ட் நிதி 3 அமைச்சகம் ஒன்னா சேர்ந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா காமர்ஸ் எம்எஸ்எம்இ அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் வந்து செயல்படுத்துறாங்க. எந்தெந்த அமைச்சகம் வரும்னு கேட்பாங்க வந்து. ஸோ அது இம்பார்ட்டன். பாரத் ட்ரேட் நெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக ஆவணங்களை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ பாரத் ட்ரேட் நெட் வந்து வர்த்தக இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய வர்த்தக ஆவணம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணாங்க அந்த டேட்டா வந்து ஒருங்கிணைக்கிறது தான் பாரத் ட்ரேட் நெட் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ரீஃபார்ம்ஸ் ஆஸ் அ ஃபீல்ட் ஃபினான்ஷியல் செக்டார் ரீஃபார்ம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ல ரீஃபார்ம் அப்படின்னும் போது காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீடு எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க 100%. இப்போ ஏற்கனவே ஒரு காப்பீட்டு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய நேரடி முதலீடு வந்து 100% வந்து பண்ணலாம். புதுசாக தொடங்க தான் 100% வந்து பண்ணலாம் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எஃப்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சூரன்ஸ் செக்டார்ல 100% வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன். ஜன் விஸ்வாஸ் மசோதா 2.0 எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டீகிரிமினலைஸ் பண்றதுக்காக கொண்டு வராங்க. மோர் than 100 provisions in various laws-ல அப்ப தேவையில்லாம வந்து கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய பகுதியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீக்கிறதுக்காக கொண்டு வந்த ஜன் விஸ்வாஸ் மசோதா 2.0 அப்படிங்க. டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது வந்து no personal income tax payable up to 12 lakhs. அப்போ ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் இருக்குன்னா நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்றத இப்ப பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது மேக்ஸிமம் லிமிட் வந்து 12.75 வரையும் போகுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப 10% டிடிஎஸ் பிடிச்சாலும் நீங்க திருப்பி அதை வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதான் வந்து நம்ம டைரக்ட் டாக்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்க்கிறோம். ஸோ அடுத்து திருத்தப்பட்ட வரி விகித அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிவைஸ்டு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 4 அப்படின்றது வந்து நில்லா இருக்கு. 4 to 8 வந்து பார்த்தீங்கன்னா 5% அண்ட் 8 to 12 வந்து 10%. இப்போ டாக்ஸ் பிடிப்பாங்க பிடிச்சி திருப்பி கொடுத்துருவாங்க வந்து. இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படின்றது எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இப்போ ஆனுவல் இன்கம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 4 to 8 இருக்கு அப்படின்னா 5% டிடிஎஸ் பிடிப்பாங்க இல்லை 10% பிடிப்பாங்க. ஆனால் திருப்பி நீங்க என்ன பண்ணலாம்னா டாக்ஸ் ஐடி ஃபைட் பண்ணி திருப்பி நீங்க கிளைம் பண்ற மாதிரி இருக்கும் வந்து. அப்போ 5% 4 to 8லயும் 0 to 4 வரையும் 0 வந்து பே பண்ண வேண்டியதில்லை, டிடிஎஸ் பிடிக்க வேண்டியதில்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து மாதம் வந்து 30,000 ரூபாய் வருமானம் அப்படின்னா வருஷத்துக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 3,60,000 ஆகுது. அப்போ டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 4 to 8 இருந்தா 5%, அது மாதிரி 8 to 12 இருந்தா 10%, 12 to 16 இருந்தா 15, and 16 to 20 இருந்தா 20, and 20 to 24 வந்து 25, and above 24 lakhs அப்படின்னு 30 அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் பட்ஜெட் தொடர்பான விதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏற்கனவே சொன்னதா முக்கியமான விதிகள் வந்து 110, 112, 114, 117. 110 வந்து பண மசோதாக்கள் வரையறை, 112 வந்து நிதிநிலை அறிக்கை ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், 114 வந்து ஒதுக்கீடு மசோதாக்கள் வந்து அப்ராப்ரேஷன் பில்ஸ் வந்து, 117 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஸ் ஃபினான்ஸ் பில்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் ஃப்ரெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பட்ஜெட் பொறுத்தவரையும். இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், திருப்பி படிச்சீங்கன்னா அப்கமிங் வந்து குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 to A வந்து இந்த எக்ஸாமுக்கும் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து நீங்க அடுத்து ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.